வந்தாடிய திருநிலை கௌதுவம் சேஷனுடன் கண்டாட வரும் கொண்டாட கீழே வந்தாடிய திருநிலை கௌதுவம் கஜி கட்டிட விருது கட்டிட துங்கு கட்டிட நல்ல கட்டிட பரிதவி ஜகதடிடலி சுமந்து ஓடினேன் வீடு பாடங்கள் கடந்து ஆடினேன் அவனாலயம் உழைந்து பாடினேன் வண்டி வேடனை நினைத்து சொல்லிலே பால்காவடி சுமந்து ஓடினேன் வீடு பாடங்கள் கடந்து ஆடினேன் அவனாலயம் உழைந்து பாடினேன் வண்டி வேடனை நினைத்து அம்மைக்கு உபதேசம் செய்து சுவாமிகளை அழுபவனே மாம்பழத்தில் கோபம் கொண்டு பண்ணலை அழுபவன்
பாடுறியா? சரி போ. Shambho,
தன்னை சுழலவரும் இளையவனை தொழுவா காடவி தம்பரம் உடையவர் காணம் மயிலேறி கைலாயம் தன்னை சுழலவரும் இளையவனை தொழுவா காடவி தம்பரம் உடையவர் காணம் மயிலேறி கைலாயம் தன்னை சுழலவரும் இளையவனை தொழுவார் காடவி முருகன் அருள் பெற்று கதியது பெறலாம் கடல் மலை வரும் முருகன் அருள் பெற்று கதியது பெறலாம் கடல் காட்டுக்குள்ளே கட்டல் கொடி படர்ந்த கருந்த
10ஆம் ஆண்டிலே அது புதிய பொலிவுடன் இன்று நடைபெற்று வருகிறது. முதல் நிகழ்ச்சியாக 4:15 மணி அளவில் அடியண்ணாமலை திரு ஏபி மணிகண்டன் கோயிலுடைய நாதஸ்வர மங்களேசை நடைபெற்றது. தொடர்ந்து ஸ்ரீநிதி நாட்டியாஞ்சலி மதிப்பிற்குரிய அம்மையார் குமார் ரவிச்சந்திரன் அவர்கள் அவருடைய சீடருடைய ஸ்டூடர்கள் 4ஆவது தலைமுறை வந்தாங்க குழந்தைங்க. இப்போ அவருடைய தயாரிப்பில் இந்த குழந்தைகள் மிக அருமையாக நம்முடைய வரலாற்று கலையை சமர்ப்பணம் செய்கிறார்கள். நல்ல தங்கமான குழந்தைங்க. நம்ம கம்பரமான நிகழ்ச்சி என்ன இருந்தாலும் ஓடி வந்துடுவாங்க. சோழன் ஓடி வந்துடுவார் குட்டி பையன். பாருங்க சின்ன பையன் குட்டி பையன் இப்போ சோழன் அப்படின்னா சொல்ல ஜெசிகா சாருலதா சுஷ்மிதா ரக்ஷிகா கேவன்யா அருமையான பேரெல்லாம் கூகுளுடைய சமர்ப்பணமாக இருந்தாங்க. அதாவது முதல்ல மொழிகள் பார்த்து செயல்கள் பார்த்து பொருள் பார்த்து பேசிட்டு இருந்தாங்க. சாயந்தரம் வைக்கிறோன்னு இப்போ குருகுல திருமணத்துக்கு அதே தான் வருது. நம்ம பேரெல்லாம் சுற்றி பார்த்தா எல்லாமே தெய்வ திருநாமங்களுக்கு அவசியம். ஒவ்வொன்றா பலவிதமான ஒரு தெய்வத்துடைய வெளிப்பாடாக இருக்கக்கூடிய போன்ற பெயர்கள் நம்ம மிக சிறப்பாக பேர் இருக்கிறது. இந்த குழந்தைகளுக்கு எல்லாம் வல்ல பெருமானுடைய பகவான் ஸ்ரீ சத்யசாயனுடைய பேர்கள் இன்றைக்கும் கிடைக்க வேண்டும் என்று பகவானை பிரார்த்தனை செய்கிறோம். தற்போது ஸ்ரீநிதி நாட்டியாஞ்சலி குழுவினர் மத்திய கம்பராமாயண பணிகளிலே தொடர்ந்து ஆதரவு அளித்து வருகிறார்கள். அம்மையாருக்கும் அம்மா மேலே வாங்க அம்மையாருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தற்பொழுது இந்த குழுவினரை கௌரவத்தின் நிகழ்ச்சி புலவர் தங்க விஸ்வநாதன் ஐயா அவர்கள் பாவலர் வையவர் ஐயா பலர் இருக்கிற அவர் வையவர் ஐயா அவர்களை மேடை கிடைக்கிறோம். குழு போயிட்டு அதே கையில் வச்சுருந்தா குழு போட்டோ வச்சுக்கலாம். ஐயா கொடுங்க சாய்கங்க அமைப்பினுடைய அரங்காவலர் கிருஷ்ணன் அவர்கள் குழந்தைகளுக்கு பரிசளிக்க வேண்டுகிறோம். ஒரு சின்ன பொம்மையை பார்த்தா தெரியும். நீங்க ஜோதிடத்தில் பேசுறதுனா வெளியில பார்த்தீங்கன்னா துர்கை உருவம் அந்த உருவமே ஒரு அடி இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா கழுத்து மார்பு இடுப்பு பாதம் தலைமை மூக்குத்தி தோவி எல்லாம் போட்டு அப்படியே அப்பா 6 அங்குலம் இருக்கக்கூடிய எவ்வளவு பெரிய வடிவத்தை காட்டினாலும் நீங்க வேணும். அது எப்படின்னு கேட்டா கருவறையாக சிறிய வயிற்றுக்குள்ள 3/4 அடி 1 அடி இறைவன் படைத்தான். அந்த படைப்புடைய ரகசியங்கள்லாம் வெளிக்கொண்டு அதே போல நம்முடைய உமா ரவிச்சந்திரனுடைய படைப்பினாலே பாடலை கேட்டா யாரும் அசையாம எடுக்க முடியாது. எனக்கு கேட்டா சாஸ்திரபூர்வமான ஒரு பெரிய அபிநயம் பல பேருக்கு தெரியாது. அபிநயம்னா தெரியாது, பெரிய விருப்பம்னு அர்த்தம். அபிநயம் என்பதற்கு விரும்பாதவர்கள் யாருமே இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அபிநயமாகிய இந்த உன்னத கலையை தெய்வீக கலையை இறைவனுடைய ஒவ்வொரு முறையும் நாட்டு சோழனெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த குட்டி பையன் சோழனுக்கு இவன் வந்து ஒரு பெரிய சக்கரவர்த்தி போல இருக்கிறான். எல்லாரும் ரசிகர்களாக இருக்கிறாங்க. பார்க்கணும்ல எப்படி இருக்கு. இப்போ நம்முடைய தஞ்சையை பூர்வீகமாக கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய வெங்கட ரமேஷ் பாபு அவர்கள் அவருடைய சாஸ்திரபூர்வமான குடும்பத்தினுடைய மரபு, அவர் பணியாற்றிய தொழில், இன்னைக்கு செய்யக்கூடிய பொருளாதாரம் எல்லாம் ஒரு பெரிய அந்தஸ்து. ஆனால் சோழன் மாதிரி ஆளுக்கு ரசிகனா அந்த பாராட்டியெல்லாம் கொடுக்கிறார்கள். எப்படி மாற முடியும்? பெருமக்களை இறைவனாகிய ஆண்டவருடைய ஒரே ஒரு பேரோடு தான் எவ்வளவு பெரிய அகங்காரத்தையும் ஆணவத்தையும் கர்வத்தையும் எல்லாம் வேறு ஒரு பொருளை காட்டி சமப்படுத்த நாங்களாம் கூட எவ்வளோ பெரிய பேச்சாளர், எவ்வளோ பெரிய பாடல்கள், எவ்வளோ பெரிய பேச்சு நினைக்கிறோம்.
ஆனால் இந்த பிள்ளைங்க மாதிரி ஆட முடியுமா, ஆடு காட்ட முடியுமா? அது மட்டும் இல்லை, இந்த பிள்ளைகள் பார்ப்பதற்கும் ஆடுவதற்கும் அபிநயமாக பாவத்தை செய்வதற்கும் உமா ரவிச்சந்திரன் எவ்வளவு முயற்சி எடுத்துக்கணும், எவ்வளவு கால ஒரு பெரிய பாரம்பரியம், எவ்வளவு பெரிய ஆற்றல் அவங்களுக்கு இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய இறையாற்றலை இறைவன் கொடுத்ததற்கு காரணம் பிறகு 64 கலைகளிலே இறைவனுடைய தெய்வீக ஆற்றலை, அம்பாவுடைய தெய்வீக ஆற்றலை பெற்ற முதல் கலை இந்த நாட்டிய கலை, நடனக்கலை. அதனால்தான் இறைவனுடைய இதை கூட சிதம்பரத்தில் ஆடுகின்ற கல்லாநாயகி ஆடவர்களாகிய நடராஜ பெருமான் இந்த கலைக்கு இன்றைக்கு முதன்மையாக இருக்கிறார். நம்முடைய இந்த சிறுவர்களுக்கும் உமா ரவிச்சந்திரன் போன்ற பெருமக்களுக்கும் நடன குருவாக கூடிய நடராஜ பெருமான் தான் தொடர்ந்து அவருக்கு ஒரு பேரருளை வழங்க வேண்டும், நீண்ட ஆய்வுகளை தர வேண்டும், புகழை தர வேண்டும், செல்வாக்கை தர வேண்டும். நாங்கள் எல்லாம் இது போன்ற பல நாட்டிய நிகழ்ச்சி பல காலங்கள் பார்த்து மகிழ வேண்டும் என்று சொல்லி இந்த அழகினுடைய பின்னணியை பார்த்தா இது வரைக்கும் நாங்கள் மறைந்திருக்கு பகவான் சத்திய சாயி இவர்களெல்லாம் பரிபூர்ணமாக ஆசிரியருக்கு கூட இருக்கக்கூடிய உணர்ச்சியெல்லாம் நாம் மனத்தை கொள்ளணும். அப்படி சாதிக்காக ஆன்மீக அறக்கட்டளை அறப்பணிகளுக்கெல்லாம் எப்பொழுது நடக்கிறதோ அப்பொழுதெல்லாம் துணையாக இருக்கக்கூடிய குறிப்பாக இந்த உமாறு வீட்டுகளை கொண்ட பெருமக்களுக்கு அழைத்து நன்றியை வணக்கத்தையும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வது பெருவிருப்படும். மிக்க நன்றியம்மா. மங்கள சினாசுரம் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஓம் ஸ்ரீ பகவான் சத்ய சாயி பாபாய நமக. ஓம் ஸ்ரீ சாயி சத்ய ஸ்வரூபாய நமக. ஓம் ஸ்ரீ சாயி சத்ய தர்மபராயாய நமக. ஓம் ஸ்ரீ சாயி வரதாய நமக. ஓம் ஸ்ரீ சாயி சத்புருஷாய நமக. ஓம் ஸ்ரீ சாயி சத்ய குணாத்மனாய நமக. ஓம் ஸ்ரீ சாயி சாது வந்தனாய நமக. ஓம் ஸ்ரீ சாயி சாது குணபந்தனாய நமக. ஓம் ஸ்ரீ சாயி நமக. ஓம் ஸ்ரீ சாயி அவதார மூர்த்தயே நமக. ஓம் ஸ்ரீ சாயி சர்வவிக்னாய நமக. ஓம் ஸ்ரீ சாயி ஆபஸ்தம்பசூத்ராய நமக. ஓம் ஸ்ரீ சாயி அபயப்ரதாய நமக. ஓம் ஸ்ரீ சாயி ரத்னாகர வம்சோத்பவாய நமக. ஓம் ஸ்ரீ சாயி ஸ்ரீசாய தேசக்தி அவதாராய நமக. ஓம் ஸ்ரீ சாயி சங்கராய நமக. ஓம் ஸ்ரீ சாயி ஸ்ரீசாய மூர்த்தயே நமக. ஓம் ஸ்ரீ சாயி துவாரகாமாயுவாசினே நமக. ஓம் ஸ்ரீ சாயி சித்ராவதி கட புத்தபட்டி விஹாரிணே நமக. ஓம் ஸ்ரீ சாயி சக்தி பிரதாய நமக. ஓம் ஸ்ரீ சாயி சரணாகர பிராணாய நமக. ஓம் ஸ்ரீ சாயி ஆனந்தாய நமக. ஓம் ஸ்ரீ சாயி ஆனந்ததாய நமக. ஓம் ஸ்ரீ சாயி ஆத்தத்ராண பாராயணாய நமக. ஓம் ஸ்ரீ சாயி அநாதநாதாய நமக. ஓம் ஸ்ரீ சாயி அசராய சராயாய நமக. ஓம் ஸ்ரீ சாயி லோகபாந்தவாய நமக. ஓம் ஸ்ரீ சாயி லோகரக்ஷா பாராயணாய நமக. ஓம் ஸ்ரீ சாயி லோகநாதாய நமக. ஓம் ஸ்ரீ சாயி தீன ஜன போஷணாய நமக. ஓம் ஸ்ரீ சாயி மூர்த்தித்ரய ஸ்வரூபாய நமக. ஓம் ஸ்ரீ சாயி முக்தி பிரதாய நமக. ஓம் ஸ்ரீ சாயி கருஷவிதூராய நமக. ஓம் ஸ்ரீ சாயி கருணாகராய நமக. ஓம் ஸ்ரீ சாயி சர்வாதாராய நமக. ஓம் ஸ்ரீ சாயி சர்வஹத் வாசனே நமக. ஓம் ஸ்ரீ சாயி சர்வபுண்ணிய பரப்பிரதாய நமக. ஓம் ஸ்ரீ சாயி சர்வபாப சேகராய நமக. ஓம் ஸ்ரீ சாயி சர்வரோக நிவாரணே நமக. ஓம் ஸ்ரீ சாயி சர்வபாபஹராய நமக. ஓம் ஸ்ரீ சாயி அனந்தலக்ஷ்மணே நமக. ஓம் ஸ்ரீ சாயி ஆதி புருஷாய நமக. ஓம் ஸ்ரீ சாயி ஆதி சக்தியே நமக. ஓம் ஸ்ரீ சாயி அபரபுரத்தினே நமக. ஓம் ஸ்ரீ சாயி அகத்தியரூபிணே நமக. ஓம் ஸ்ரீ சாயி காமக்ரோதவர்ஷினே நமக. ஓம் ஸ்ரீ சாயி கனகாம்பரதாரிணே நமக. ஓம் ஸ்ரீ சாயி அற்புதச்சரியாய நமக. ஓம் ஸ்ரீ சாயி ஆபத் பாந்தவாய நமக. ஓம் ஸ்ரீ சாயி பிரேமாத்மனே நமக. ஓம் ஸ்ரீ சாயி பிரேமமூர்த்தயே நமக. ஓம் ஸ்ரீ சாயி பிரேமப்பிரதாய நமக. ஓம் ஸ்ரீ சாயி பிரியாய நமக. ஓம் ஸ்ரீ சாயி பக்த பிரியாய நமக. ஓம் ஸ்ரீ சாயி பக்த நந்தாராய நமக. ஓம் ஸ்ரீ சாயி பக்த ஜன ஹிருதய விகாராய நமக. ஓம் ஸ்ரீ சாயி பக்தஜன பிரியாய நமக. ஓம் ஸ்ரீ சாயி பக்த பராதீனாய நமக. ஓம் ஸ்ரீ சாயி பக்தி ஞான பிரதீபாய நமக. ஓம் ஸ்ரீ சாயி பக்தி ஞான பிரதாய நமக. ஓம் ஸ்ரீ சாயி சுஞான மார்கதர்ஷகாய நமக. ஓம் ஸ்ரீ சாயி ஞான ஸ்வரூபாய நமக. ஓம் ஸ்ரீ சாயி கீதா போதகாய நமக. ஓம் ஸ்ரீ சாயி ஞான சித்தாய நமக. ஓம் ஸ்ரீ சாயி சுந்தர ரூபாய நமக. ஓம் ஸ்ரீ சாயி புண்ணிய புருஷாய நமக. ஓம் ஸ்ரீ சாயி பரப்பிரதாய நமக. ஓம் ஸ்ரீ சாயி சுமூர்த்தி நமக. ஓம் ஸ்ரீ சாயி பகவான் சத்ய சாயி பாபாய நமக. ஓம் ஸ்ரீ 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 பகவான் சத்ய சாயி பாபாய நமக.
தற்பொழுது சொற்பொழிவு நடக்கிறது. 3 ஆளுமைகள் பேச இருக்கிறார்கள். நாம் கொஞ்சம் காது கொடுத்து கேட்கணும். முக்கியமான விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ளலாம். 3 தலைப்புகளுமே அவர்கள் தேர்தல் எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறார்கள். முதலாவதாக நமது கம்பராமாயண இயக்கத்தினுடைய பொருளாளரும் சைவநெறி காவலர் என்று அன்போடு அழைக்கப்படுபவரும் திருவாவடுதுறை ஆதீனத்தினுடைய திருமுறை பயிற்சி பேராசிரியரும் பெரிய புராணம், கந்த புராணம், கம்பராமாயணம் ஆகிய இலக்கியங்களிலே ஆழ்ந்த புலமை பெற்று கையிலே புத்தகங்கள் இல்லாமல் மாதக்கணக்காக, நாள் கணக்காக, நேரக்கணக்காக மிக ஆழ்ந்த சொற்பொழிவாற்றக்கூடிய வல்லமை பெற்றவரும் அனைத்தையும் தன் உள்ளத்தை அடக்கிக் கொண்டு எளிமையாக நடந்து வருபவரும் வாழ்க்கையை நடாத்தி வருபவருமான மதிப்பிற்குரிய புலவர் தங்க விஸ்வநாதன் ஐயா அவர்கள் தற்பொழுது கோளறு பதிகம் என்கிற பொருளிலே பேசுவார்கள். கோளறு பதிகம் ஐயா சுந்தரரா சம்பந்தராயா ஐயா சம்பந்தர் திருஞான சம்பந்தர் அவர்களுடைய இயற்கையினுடைய கோளறு பதிகம். அது மிகப்பெரிய சிறப்பு. சிவபெருமானை பற்றி புகழ்ந்து பாடுகிறார். நவக்கிரகங்களுக்கு காலடியை போட்டு நடனமாடக்கூடிய சிவபெருமானை புகழ்கிறார். ஆனா அதை நம் நாடு எப்படி அங்கீகரித்தது என்பது மிக சிறப்பு. தெரிந்த விஷயமா தெரியாத விஷயமா தெரியல. நம்ம நாட்டை டெல்லிக்கு செங்கோல் எடுத்து சென்றார். செங்கோல் எடுத்து சென்று அந்த செங்கோலை எழுதி கொடுக்கக்கூடிய அந்த தருணத்திலே அதற்கு முன்னதாக சுதந்திரம் பெறுகின்ற அதே நாளிலே அன்று இரவு இந்த கோளறு பதிகம் பாடப்பட்டது. டெல்லியிலே தமிழ் மறை பாடப்பட்டது. நம்முடைய சுதந்திர விழாவில் எந்த இடத்துலையும் சொன்னதே கிடையாது, யாருக்கு படிக்கும் தெரியறதும் கிடையாது. நம்முடைய தமிழ் மறையினுடைய, தமிழ் பண்பாட்டினுடைய மிகப்பெரிய ஒரு ஆற்றல். அந்த ஆற்றலில் தான் அதை நமக்கு பெறணும், அந்த ஒரு ஆற்றலாக நம்ம நாட்டுக்கு கிடைக்கணும் என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்வத்திலே, ஈடுபாட்டிலே ராஜாஜி அவர்கள் ஏற்பாடு செய்திருந்தார்கள். கோளறு பதிகம் முழுக்க பாடிய பிறகு இந்த செங்கோலை மவுண்ட் பேட்டன், அப்போதைக்கு இந்த வெளியேறக்கூடிய ஆங்கில அதிகாரியாக இந்த மவுண்ட் பேட்டன் அவர்கள் திருவாவடுதுறை ஆதீனத்தினுடைய கட்டளை தம்பியிடம் அளிக்கிறார். கட்டளை தம்பிதான் தான் ஜவஹர்லால் நேரு அளித்தார். மவுண்ட் பேட்டன் ஜவஹர்லால் நேரு வாங்கவில்லை என்று முறைப்படுத்தவில்லை, நடைமுறைப்படுத்தவில்லை. நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம நாட்டுக்கான ஒரு அரசியல் ரீதியான சுதந்திரமானது ஆங்கிலேயர்கள் நமக்கு கொடுத்தாங்க. டெக்னிக்கலி ஆதீனத்தில் அளிக்கப்பட்டது. ஆதீனம் தான் நமக்கு நாட்டுக்கு சுதந்திரம் கொடுத்தது. இது டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷன். இது ஒரு புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு தகவல், ஆன்மீகமான தகவல். அப்படிப்பட்ட ஒரு கோளறு பதிகத்தை பற்றி நம்முடைய புலவரையா அவரை முடிய கடல் மாதிரி பேசுவாங்க. இருந்தாலும் காலத்தினை கருதி எப்பொழுது போல மன்னிப்பை கோரிக்கொண்டு ஒரு 10 நிமிடங்களிலே அவருடைய ஒரு ரசத்தை, அவருடைய சாற்றை நமக்கு அளிக்குமாறு அவரை பணிவுடன் வேண்டிக் கொள்கிறேன். ஐயா வாங்க உட்காந்துக்கலாம். ஏகம்பத்துறையில் போற்றி, பாகம் கொண்டொரு ஆனாய் போற்றி, காவாய் கனகத்திரடே போற்றி, கைதை மலையானே போற்றி போற்றி, அண்ணா மலையும் அண்ணா போற்றி, கண்ணாரத கடலே போற்றி, அந்த கடலே போற்றி. புளியர்கோன் வெப்பு ஒடித்த புளியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கண்மிதப்பில் அணிந்த பிரானடி போற்றி, வாழி திரு நாவலூர் வன் தொண்டரே பதம் போற்றி, ஊழிமணி திருவாத
ஊரரு திருத்தாள் போற்றி திருவாத ஊரரு திருத்தாள் போற்றி வாரணத்தானை அயனை விண்ணோரை மலரு கரத்து வாரணத்தானை மகத்து என்றோன் மைந்தனை தோச வாரணத்தானை துணை நயந்தானை வயல் அருணை வாரணத்தானை திரைகொண்ட யானையை வாழ்த்துவனே திரைகொண்ட யானையை வாழ்த்துவனே. அன்பிற்குரிய பெருமக்களே, சிவநேயர்களே, இந்த உலகத்தில் பேசுகின்ற கடை மிகவும் சிறப்பான ஒரு கடை, அரிய ஒரு கடை. ஆலய கடைகள் 64 என்று கம்பநாட்டு அழகர் சொன்னார். என்ன இன்றைக்கு வாழ்க்கையில எல்லா மனிதர்களும் பேசுறாங்க. நான் கூட நிகழ்ச்சியில் உட்காந்து பேசினே இருப்பேன். பேசவானாயான்னு எதிர்கொண்டு சொல்லினே இருப்பாங்க. அது பேரு பேச்சு தான். அது போய் பேச்சு, அது ஒரு பேச்சு. பேசவானாயா கம்னாருக்கு ஏன்னு சொன்னா கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு. ஐயா நீங்க இன்னும் ஒரு 10 நிமிஷம் சேர்த்து பேசுங்கன்னு அது ஒரு பேச்சு. பேச்சுக்கு வேறுபாடு தெரியும். அதுதான் மூவர்களும் தாவர்களும் பேசுவது என் பேச்சு என்று வள்ளல் பெருமான் சொன்னார். அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை வள்ளல் பெருமான் புகழ்ந்து பாடிய போது பேசிய பொழுது அல்லா அல்லா இதெல்லாம் சிறந்த பேச்சு என்று தேவர்களும் மூவர்களும் பேசினார்களா வள்ளலாருடைய பேச்சை கேட்டு அப்படின்னு பேச்சு. பெருமக்களே, பேச்சு என்பது வேறு, சொல் என்பது வேறு, வார்த்தை என்பது வேறு. உபதேசம் தான் தனித்தனி பக்குவத்தை காட்டுவது. அதே நம்முடைய பல நுட்பமான செய்திகள் எல்லாம் நம்முடைய ரமேஷ் பாபு தான் சொல்லுவோம். சிந்திக்கலாம். இந்த உலகத்திலே குறிப்பாக சந்தக்கவி என்று சொல்லி புகழ்பெற்ற ஒரு கவிஞனாக உடைய அருணகிரிநாத பெருமான் திருவண்ணாமலை என்று சொன்னார், எனக்கு சிந்திக்க தெரியல, நான் சிந்திக்கிறேன்னு சொல்றேன். எல்லா மனிதனும் வாழ்க்கையில சிந்திக்கலாம். எனக்கு கூட இந்த நிகழ்ச்சி எப்போ முடியும்னு ஒரு சிந்தனை, என்ன சாப்பாடு போடுவாங்கன்னு சிந்தனை, எப்படி போட்டுன்னு சிந்தனை, என்ன சன்மானம் தருவாங்கன்னு சிந்தனை. இதெல்லாம் சிந்தனை கிடையாது. பெருதற்கு அறிய பெருமை பெற்றிருக்கக்கூடிய நாம் அடைய வேண்டிய பயனை எவ்வாறு அடைய வேண்டும் என்று சிந்திப்பதற்கு சிந்தனைன்னு பேர். பெருமக்களை இலக்கிய சிந்தனை வேறு, வந்தனை வேறு, நிந்தனை வேறு, வந்தனை வேறு. அருணகிரிநாத பெருமாள் நான் சிந்திக்கிறேன், நின்று சேவிக்கிறேன், தந்தை சித்தடியை வந்திக்கிறேன், பொய்யை நிந்திக்கிறேன், மயூர வாகனனை சந்திக்கிறேன், ஒன்றும் சாதிக்கிறேன் ஒரு பட்டியல் போட்டார். சிந்தனை தான் மனிதனை மேலேற்றக்கூடிய ஒரு பெரிய சாதனம். அந்த வகையிலே சைவ சமயம் தோன்றிய காலத்திலிருந்து இன்றைக்கு நாட்டில் குடியரசு தினத்தில் அந்த சுதந்திர தினத்தை பற்றி சொன்னார்கள். திருவாரூர் கட்டளை தம்பினான் சன்னிதானத்துக்கு அடுத்து கட்டளையிடுவதற்கு தகுதி கூட அவர்கள் தான் கொடுத்தார். இன்னொரு வேடிக்கை தனி கண்ணுமா எல்லாருமே இப்பமா சொல்றேன், நம்ம திருவண்ணாமலைக்கு ஜனாதிபதி வர்றாரு, திருவண்ணாமலைக்கு கவர்னர் வர்றாரு. நம்முடைய ஒரு நடத்தை செய்தியை சொல்றேன். இந்த 2025 ஏப்ரல் மாதத்தில் ஆலங்கல் மாளிகையிலே கம்பராமாயண படக்காட்சி நடத்துகின்ற போது நம்முடைய கம்பராமாயணத்திலே ஒரு பெருந்தொண்டராக கம்பர் சீர் பரவக்கூடிய ரமேஷ் பாபு அவர்களுக்கும் நம்முடைய காவலர் குப்பனுக்கும் ஆளுநர் RN ரவி விருது கொடுத்தார். நானா இருந்தேன்னா என்ன பண்ணிருப்பேன், டேபிள் மேல விருதுலாம் வரிசையா வச்சுன்னு இருப்பேன். நானே எடுத்து கொடுத்துருப்பேன். நான் ஆளுநர் பதவிக்கு தகுதி இல்லாததுன்னு அர்த்தம். ஆளுநருக்கும் ஜனாதிபதிக்கு என்ன தெரியுமா தகுதி? அவர்கள் உதவியாளர்களுக்கு கொடுக்கக்கூடியதை எடுத்து அவங்க கையால் தான் கொடுக்கணும் தவிர இருப்பா அந்நியமாக எடுத்து கொடு, நானே எடுத்து கொடுக்கணும் ஷோகேஸ் வைக்கிற மாதிரி விருதை எடுத்து கொடுத்தாரு. ஆளுநரும் ஜனாதிபதியும் தகுதி, தகுதியுடைய ஒரு குழு, தகுதியுடைய ஒரு கொடுக்க இன்னொரு தகுதியுடைய வாங்கி தான் நம்முடைய அரியணை அனுமதித்தாங்க. கம்பன் சொல்றார், ராமனுக்கு வசிட்டர் முடி சூட்ட வந்தார். வழி வழியா சூட்டக்கூடிய தசனுடைய முடியை வசிட்ட முடியை எடுத்து ராமனுடைய தலையில சூட்டல. தகுதியான ஒருத்தர் எடுத்து கொடுத்தா சூட்டணும். யார் தகுதியானவர்? என்னுடைய குழந்தையுடைய மகனாகி ராமனுக்கு நான் சூட்டி கொண்ட முடியை நான் எடுத்து கொடுக்கிறேன்னு தசரதன் எடுத்து கொடுத்திருந்தா வாங்கி வச்சிருப்பார். தசரதன் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. ஆள் இல்லாத நானே எடுத்து கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு 14 ஆண்டுகள் காத்திருந்தார். வாங்கய்யா
அந்த 14 ஆண்டுகளுக்கு பின்னாலே தான் தகுதியான ஒரு முடிவு எடுத்து கொடுக்க அனுமன் இந்த ராமனுக்கு முடிசூட்டின அந்த செய்தியை கம்பநாட்டார் சொல்றார். அரியணை அனுமன் தாங்க அங்கதன் உடைவாள் சேர்ந்த பரதன் வெண் குடை கவிக்க இருவரும் கவரி பெற்ற விரையை செடி குழலி வாங்க யார் கொடுத்தார்? வெண்ணையூர் சடையன் தங்கள் மரபுடோர் கொடுக்க வசிட்டர் வாங்கினார். வசிட்டருக்கு என்ன தகுதி? யாரிடத்திலே வாங்க வேண்டும் என்பதற்கு தகுதி வசிட்டர். வசிட்டருக்கு யார் கொடுக்க வேண்டும் என்ற தகுதி சடையனுடைய மரபு. ரெண்டுக்கும் ஒரு பெரிய தொடர்பை ஏற்படுத்தி அந்த முடியை ராமனுக்கு சூட்டினார் என்பது போல நம்முடைய நீண்ட காலமாக அதை 200-300 ஆண்டுகள் அறிமுகப்படுத்திய பாரத நாட்டினுடைய சுந்தர செங்கோலை யார் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் சைவத்தின் மேல் சபையும் வேறு இல்லை என்று உலகிற்கு பறைசாற்றிய திருவாவூர் குருமகா சன்னிதானத்தினுடைய சார்பிலே வழங்கப்பட்ட அந்த சுந்தர செங்கோலை கட்டளத்தம்பிரான் சன்னிதானத்தினுடைய சார்பிலே எடுத்து வழங்க சக்கரவர்த்தியாகிய ராஜகோபாலாச்சாரியர் எடுத்து கொடுக்க நம்முடைய பாரத பிரதமர் நேரு சுந்தரத்தின் அங்கீகாரம். ஆக தகுதியுடைய ஒருவர் தகுதியுடையவருக்கு கொடுத்தார் என்பது போலே இந்த குறிப்பு நான் செய்து கொண்டோம். அதுபோல பெருமக்களே நம்முடைய பரம்பொருளாகிய சிவபெருமானுடைய அனந்த வரலாறுகள் சமீபத்தில் தோன்றியது அல்ல. என்றைக்கு தோன்றினார் என்ற வரலாறு தெரியாத வரலாற்றை பார்த்தால் இன்னைக்கு நம்முடைய கண்முன்னாலே பார்த்தா சமய குறவர்கள் 7ஆம் நூற்றாண்டுதான் தோன்றினாங்க. விஞ்ஞான சமுதிரம் திருநாக்கோள் சாமிகளும் சுந்தரரும் மணிவாசகரும். ஆனால் 100 ஆயிரக்கணக்கான ஆண்டுகளை கடந்த சைவ சமயத்திற்கு இடையிலேயே சமய குறள் தோன்றவில்லைன்னு பல பேருக்கு கேள்வியா இருக்கும். சைவ சமயம் என்றைக்கு தோன்றியதுன்னு தெரியாது. நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாலே ஒரு சராசரி மனிதனை ஆச்சாரியனால் தோற்றுவிக்கப்பட்டது அல்ல சமயம் என்று சொல்லி பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளை கடந்த அந்த சைவ சமயத்திற்கு 7ஆம் நூற்றாண்டில் தான் நால்வர் பெருமக்கள் தோன்றினார். அதில் ஒரு பெரிய இணையத்தாளர் தான் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான். ஞானசம்பந்த பெருமானுக்கு என்ன மார்க்கத்திலே பார்த்தா அந்த சர்புத்திர மார்க்கம், தாத மார்க்கம், சகமார்க்கம், தன்மார்க்கம் என்ற 4 நிலைகளிலே பல பேர் தவறா சொல்றாங்க. பெருமக்களே ஞானசம்பந்தர் அந்தனர் என்பதனாலே சிவபெருமான் பால் கொடுத்தார். சைவ சமய வரலாறு தெரியாதவர்கள் சொல்லுவாங்க. சிவபெருமானுடைய கருணைக்கு என்ன தெரியுமா அடையாளமா? நம்ம முனைவர் பார்வதிக்கு சொல்றேன், தமிழகத்துக்கு சொல்றேன், மங்கையர்கரத்துக்கு சொல்றேன், தேவராணிக்கு சொல்றேன். அம்பாளை விட சிவபெருமான் கருணையாளர் என்பதுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டுக்குது சொல்றேன். ஒரு இப்ப தேவகாரணி இருக்கிறாங்க. அந்த நாட்டுக்கு வந்து ஒரு பொண்ணு கன்னிக்க நடனம் ஆடுறது, அந்த பெண்ணை கூப்பிட்டு ஒரு போட்டோ பிடிக்கணும்ல. ஆனா நல்ல முறை கொடுத்தாம அழுகா இருக்கக்கூடிய ஒரு பொண்ணை பார்த்து மடிமலை போய் போட்டோ பிடிக்க பிடிச்சிக்கா மனம் உங்குமா? அதுபோல ஞானசம்பந்த பெருமானுடைய வரலாற்று சிவபெருமான் சொல்றார். நான் வந்து எவ்வளவு பெரிய கருணை இந்த பின்னாடி காமிக்க சொல்லிட்டு அந்தனர்களுடைய சீர்காழியாக சோழ நாட்டிலே அந்தனர்களுடைய தோன்றிய ஞானசம்பந்த பெருமான் முதலாக தேவாரம் பாடுகின்ற காலத்திலே பாடுவதற்கு முன்னாலே அந்த குழந்தைக்கு ஞானப்பாறை கலந்து ஊட்ட வேண்டும் என்று பெருமான் எண்ணினார். கால் கொடுத்தது சேர்த்துக்கு பார்க்கத்தான் பல ரகசியங்கள் இருக்குது. ஆனா சிவபெருமான் வந்து அந்தனர்களுடைய பிள்ளை தான் பால் கொடுத்துறான்னு நினைக்கிறாங்க. அம்பாவை பால் கொடுத்துருந்தாரு போயிட்டு. அம்பாளை விட சிவபெருமான் பல மடங்கு கருணையாளர் நம்பர்கிட்ட தெரியுமா வரலாறு. அப்படியே நீங்க மதுரைக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருவிளையாடல் புராணத்துல ஒரு பன்றி வினையினாலே குட்டி போட்ட குட்டியை சென்ற அந்த தாய் பன்றி வினையினாலே இறந்து விட்டது. அடிபட்ட தாய் பன்றி நேரம் தான் இருக்கக்கூடிய குடிசைக்கு வந்து பார்த்துட்டு அந்த அம்மா பன்றி இருந்தது தெரியாத குட்டிகளெல்லாம் மடியில இருந்து பாலை சுவைத்து பாய்ச்சி பார்த்துச்சு. ஆனா பால் வரல. இது ஒரு ரகசியம் என்ன தெரியுமா? அம்மா செத்துட்டாங்க எப்படி தெரியுமா? அந்த குழந்தைங்க சின்ன குட்டிங்க ஆயிடுது பால் வராத்தாலதான். இன்னைக்கு கூட எனக்கு வந்து ஒரு ரகசியம், எனக்கு வந்து நிறைய தலையில பேன் இருக்குது. யாரெல்லாம் எடுத்து சீவி பார்த்தாலும் பேனே மாற மாட்டேங்குது. தேவகாராணி சொல்றேன், போன் பார்த்தீங்கன்னா பேன் பார்க்கலாம், பேன் பார்த்தீங்கன்னா போன் பார்க்கலாம். அப்பயே மாற மாட்டேங்குது. நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான தலையில் பேன் இருக்குது. பேனை எப்படி ஓட்டுறது? அந்த பேனுக்கு நுட்பமான அறிவை இறைவன் வைத்தான். என்றைக்கு என்னுடைய உடம்பில் இருந்து உயிர் போகிறதோ இறந்து விட்ட பின்னாடி என் தலையில குடியிருந்து ஆட்சி செய்திய நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பேர்கள் அடுத்த முன்னாடி இறங்கி ஓடும்போது
தெரியாது. உடம்புல எத்தனை தடவை சீப்பு போட்டு 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 சீவனாலும் பார்க்காத நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பெண்கள் நான் இறந்த பின்னாலே ஓடி போகிறேன். அது மாதிரி குட்டி பன்றிலாம் பால் வரலன்னு சொல்லிட்டு கற்றுக்கிறது. அந்த கத்தியை பார்த்தோன்னே கருணையினாலே இறங்கி சிவபெருமான் அம்பினாலே தாக்கப்பட்டு உயிர் இருந்த கேவலமாகிய தாய் பன்றியுடைய உடம்புல இறைவனுடைய கருணை என்ன தெரியுமா? பன்றி குட்டிக்கு பசி இல்லாமல் ஆகிட்டா இறைவனுக்கு கருணை கிடையாது. இறந்து போன பன்றிக்கு உயிர் கொடுத்தா பெருமானுடைய கருணை வெளிப்படாது. அந்த பன்றியாக தானே மாறி அந்த பன்றி குட்டிகளுக்கு பாலை கொடுக்கணும். எனக்கு கொடுத்த பசி எடுக்குன்னு சொல்லி கேட்டா ரமேஷ் பாபு தண்ணி கொண்டு கொடுக்குறான்னு கேட்டா அது கருணை. தண்ணி வருவதை எடுத்து குடியாஞ்சு எடுத்து வந்து கருணை கிடையாது. பசி போக்குவது கருணை அல்ல, பசி தீர்ப்பதற்கு சோற்று மூட்டை சுமந்து வந்தாலும் அதுதான் கருணை. இப்ப நம்ம பார்க்கணும், சோழ நாட்டிலே அந்தன குலத்தில் தோன்றிய ஞானசம்பந்த பெருமானுக்கு அம்பாள் மகிழ்ச்சியோடு பால் கொடுத்திருக்கலாம். ஆனா அடிபட்டு அம்பினாலே தாக்குட்டி இருந்து போன தாய் பன்றியாக இந்த பன்றியுடைய உடம்பில் இருக்கக்கூடிய பன்றி குட்டிகளுக்கு பால் ஊட்டி என்று சொன்னால் அம்பாளினாலே சகிப்பினாலே மகிழ்ச்சியோடு பால் ஊட்ட முடியுமோ? அம்பாளுடைய மனம் ஒவ்வுமோ? சிவபெருமானுடைய கருணைக்கு பொருந்துவாளோ? ஆகினாலே இப்படிப்பட்ட அம்பாளை விட எது கருணை என்பதை காட்டுவதற்கு நானே அடிபட்ட பன்றியாக தாய் பன்றியாக மாறி பாலை ஊற்றினேன் என்று காட்டிய வரலாற்றுக்கு தான் பெருமானுடைய பெருங்க. அந்த கருத்தை சாமி சொல்றார். இந்த பாடல கோளறு பண்ணியிருந்தார் பெருமானுடைய பேர் அவர் பாடுறார். தொடுடைய செவியன் விடையேறி ஓட்டு வெண்மதி சூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளங்கவர் கள்வன் எழுடைய மலராம் முனை நாட்பணிந்து ஏத்த அருள் செய்த வீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மானிவனந்தே. சாமிய இவன் என்று சுட்டி காட்டிய ஒரே ஒரு சுட்டி காட்டு தகுதியுடைய பிள்ளை ஞானசம்பந்தர். ஞானசம்பந்தருக்கு முன்னாடி இறைவன் ஆனா பெண்ணா ஒருமையா பன்மையா யாருமே தெரியாது. கண்ணுக்கு தெரியாத கருதக்கூடிய ஒரு கருப்பொருள் என்று கருதக்கூடிய காலத்திலே இறைவன் வந்து கருதக்கூடிய பொருள் அல்ல, காணக்கூடிய பொருள் தான் என்பதை சொல்லி அந்த கருணையாளன் ஆண்தான் என்பதை காட்டி நான் இதோ இருக்கிறேன் என்று உங்களுக்கு தெரியாத என்ன தெரியுமா? பக்குவம் குறைந்த ஆன்மாக்களுக்கு பக்குவப்பட்ட ஆச்சரியம் எவ்வாறு இதோ என்று சுட்டி காட்டுகிறோம் அதுபோல 3 வயது கொண்டு உலகிற்கு சுட்டி காட்டிய பாடல். இப்படி காலங்கள் போச்சு. அப்புறம் வந்து மதுரையிலே ஞானசம்பந்த பெருமானுடைய பெருமையெல்லாம் கேட்டால் மங்கையர்க்கரசியாருங்கிற ஒரு பெரிய சோழர் கொடுத்து பெண்ணரசி. அந்த மங்கையர்க்கரசிக்கு ஞான தகுதி கொடுக்குறார். எதுவுமே மானமுடைய பெண் அர்த்தம். இப்ப மங்கையர்க்கரசி சொல்றோமா? மங்கையர்க்கரசி வளவர்கோன் பாவை வரிவடை கை நடனான் மடம் தரு. இளமை மானத்திலே இளை வயதிலே மானம் இருக்கணும்னு அர்த்தம். எனக்கு 15 வயசுல மானம் இருந்தா யோக்கியன்னு அர்த்தம், 20 வயசுல மானம் தான் யோக்கியன்னு அர்த்தம், 25 வயசுல மானம் தான் யோக்கியன்னு அர்த்தம். எனக்கு 85 வயசுல மானம் இருக்குன்னு என் மானம் இருக்குன்னா புரிஞ்சு. மானம் இருக்க வேண்டிய வயசுல தானே இருக்கணும், இருக்க வேண்டிய ஆதரவு தானே இருக்கணும், இருக்க வேண்டிய பருவத்தில் தானே இருக்கணும். அப்படி ஞானசம்பந்த பெருமான் மங்கையர்க்கரசியாக வரலாற்றை பெறணும். மங்கையர்க்கரசியார் தன்னுடைய கணவனாய் அது ஒரு பெரிய அடுக்கு எல்லாம் சொல்ல முடியாது. அந்த கூழ்பாண்டியன் ஆகிய தன்னுடைய கணவன் புறச்சமயமாகிய சமண சமயத்திற்கு சேர்ந்ததுனாலே பெரிய துக்கப்படைத்தார். மானம் கெட்டு போய் என்ன இதையே ஒரு 10 ரூபாய் போய் நான் நீட்டுறோம்னா 5 நிமிஷம் முடிச்சிருந்தா. அதாவது பெண்களுக்கு என்ன தெரியுமா குறை? எனக்கு கூட சரி, எனக்கு திருமணமாகி 45 ஆண்டுன்னு வச்சுக்கோ, என் மனைவி இன்னும் எனக்கு குறை சொல்லிதான் இருப்பான். நீ சரியில்லாதவன்டா, தகுதி இல்லாதவன்டா, அவன்டா இவன்டா. சரி ஆமா அதான் 45 வருஷம் ஆகிப்போச்சு. சரி இல்லையா அவன் வீட்டு காலால கல்யாணம் பண்ணிக்க போனேன், அவனுக்கு நான் ஓடுவோம். என்ன விட முடியலன்றது தான் எனக்கு இருக்கிற தகுதி. என் மனை விட்டு போடி உடம்புதான் என் மனைவி இருக்கிற தகுதி. அது வருது. அப்படிப்பட்ட கணவன்
வழிவழியாக வழிபடக்கூடிய இருநாயக சிவபெருமானை நிந்திக்கக்கூடிய புறச்சமயமாக சமண சமயம் பிறந்தானே என்பதனால அவருக்கு மானக்கேடாக இருக்கிறார். தனிப்பட்ட வாழ்க்கை. அப்படிப்பட்ட பாண்டியகுலத்திலே எந்த சிவபெருமான் மருகனாக இருந்து அரசாட்சி நடத்துகிறாரோ அந்த மருகனாக சிவபெருமானுக்கு குறை தீர்க்கக்கூடிய குறை வரக்கூடிய சமணம் போனாலே அந்த சமண சமயத்திலிருந்து மீண்டும் சைவ சமயத்துக்கு திரும்ப வேண்டும் என்ற ஒரு பெரிய அரிய முயற்சியை கருதுகின்ற போதுதான் சீர்காழியிலே பால் கொடுத்த வரலாற்றை தெரிந்து அந்த ஞானசம்பந்த பெருமான் அழைத்து வர செய்தார். அதனுடைய பெரிய வரலாறு. அப்போது நம்முடைய ஞானசம்பந்த பெருமானோடு தொடர்ந்து சமர்காலத்தில் வாழ்ந்த திருநாவுக்கர் தாங்கள் சொல்றார், அவருக்கு ஜோதிட கலை வல்லவர். நீ பல பேர் சொல்லுவோம் ஜோதிடர் என்பது பொருத்தம் இல்லாத எனக்கு பொருந்தாத்துன்னு பல பேர் சொல்லுவோம். ஜோதிடத்தை போல வாழ்க்கையிலே பொருந்துவது எதுவுமே இல்லை. ஞானசம்பந்தர் சொல்றார், திருநாவுக்கர் சொல்றார், சுந்தரர் சொல்றார், மாணிக்கவாசகர் சொல்றார். இன்னைக்கு இந்த பகுதியில் யாராவது பிரபல ஜோதிடர் வச்சுக்கலாம், ஒரே ஒரு வாதம் சொல்லு. எல்லாருக்கும் சிம்ம ராசிக்காரர்களாக இருந்தால், அவர்களுக்கு மகர நட்சத்திரக்காரராக இருந்தால் சனி திசை நடக்குமே. ஆனால் சனி திசையிலே சனி புத்திலே சனி அந்தரத்தில் எப்படிப்பட்ட துன்பத்தை அடைவானோ அப்படிப்பட்ட துன்பத்துக்கு இடையே கிடையாதுன்னு சுந்தரமூர்த்தி சாமி சொல்ற தேவா இருக்கும். தட்சிணை கொடுக்காம நான் பார்த்து சொல்லிட்டோம். மகத்தில் புக்கதோர் சனி எனக்கு ஆனாயின் சாமி ஒரே வார்த்தை. சனி பகவான் மக நட்சத்திரக்காரர்களுக்கு சனி திசை வருகின்ற போது எவ்வளவு துன்பத்தை தருவான். அப்படி திருநாவுக்கர் சாமி நாளும் கோளும் சரியில்லை என்கின்ற போதுதான் நாளும் கோளும் சிவபெருமானுடைய பணிக்கு அடங்கியது ஆகியதான் சொல்லி ஒரு பாட்டு சொன்னார். அந்த பாடத்துல கோடல் பதியும் பல பேர் ஒரே வெயுரு தோழி பங்கன் விடம் உண்ட கண்டன் மிக நல்ல வினை தடவி வாசகு திங்கள் கங்கை முடிமேலணிந்து என் குளமே புகுந்த அதனா ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன்காடன் வெள்ளி சனி பாம்பு இரண்டும் உடனே ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன்காடன் வெள்ளி சனி பாம்பு இரண்டும் உடனே ஆதரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே 10 பதிகம் ஒரு பதிகம் பாடி 10 பாட்டு 11 பாட்டு சாமி சொல்றார். ஞானசம்பந்த பெருமானுக்கு என்ன தகுதின்னு பாருங்க. இந்த நான் பாடிய கோடல் பதிகம் என்கின்ற இந்த 11 பாடல்களை யார் யாரெல்லாம் பாடுகிறார் அவர் என்ன பயன் சொன்னமில்ல. வானில் அரசு ஆளுநர் ஆணை நமதேன்னு பெருமக்கள் நினைச்சு பார்க்கணும். மண்ணுலகத்திலே சோழ நாட்டிலே பிறந்த ஞானசம்பந்தன் ஆகிய அந்தன சிறுவன் 3.5 வயது பருவத்திலே உடைய இந்த சிறுவன் வானவயத்திலே நீங்கள் அரசு ஆளலாம் என்று சொல்வதற்கு நான் ஆணையிடுகிறேன் என்று சொல்வதற்கு என்ன காரணம், என்ன தகுதி? நமக்கெல்லாம் ஆகாயத்தில் ஆளுநர் இன்னத்தை அப்படின்னு தெரியுமா அர்த்தம்? சொர்க்கத்தில் இருக்கிற அர்த்தம். வானாடு ஆகிய ஆகாயத்திலே இந்திரனை போல இருந்து வழிபடக்கூடிய தெய்வமாக வருகி அட்டத்துக்கு பார்வையெல்லாம் தலைமை தாங்கி நடத்தக்கூடிய இந்திரனை போல இருப்பீர்கள் என்பதை நூல் பயனாக ஞானசம்பந்தர். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு பதிகம் தான் கோடலு பதிகம். ஞானசம்பந்த பெருமான் அருளிய பதிகளை 4 பதிகம் ஆணையிட்ட பதிகம். அப்படிப்பட்ட ஆணையிட்ட பதிகத்திலே முதல் ஆணையிட்ட பதிகமாக வழங்கக்கூடிய கோடலு பதிகத்தை நாமெல்லாம் வாய்ப்பு இருக்கின்ற போதெல்லாம் சிந்தித்தா இந்த வினைகளினாலே வரக்கூடிய துன்பங்களும் கிரக கோளாறுகளும் கிரக கோளாறு நீங்கன்னா ஞாயிற்றுங்களுடைய கிரக கோளாறு மட்டும் நீங்க கிரகமாக வீட்டில் இருக்கிற கோளாறு நீங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு பெரிய பயனை பெறுவதற்கு வாய்ப்பாக இந்த சாதிகங்க ஆன்மீக அறக்கட்டளை சார்பில் ஞானசம்பந்த பெருமானுடைய உயர்ந்த வாக்கினை சிந்திப்பதற்கு வாய்ப்பினை வழங்கி அவருக்கும் மற்ற அறக்கட்டளைக்கு என்னுடைய வணக்கத்தை நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்ய அனைவருக்கும் நன்றி ஐயா. நன்றி ஐயா. முன்னாடி சொன்ன மாதிரி பெரிய கடல் அவங்க ஒரு ஸ்கூல்னு சொல்ல முடியாது, அதை விட மிக ஒரு துணி நமக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கு. அவருடைய ஆற்றலை நாம் தொடர்ந்து கேட்பதற்கு வாய்ப்பளிக்குமாறு அண்ணாமலையாரை பிரார்த்தனை செய்கிறேன். ஐயாவை கௌரவிக்குமாறு எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக கல்வியாளர் ஐயா ராஜேந்திரன் அவர்களை அழைக்கிறேன். ஐயாவுக்கு பொன்னாடை விநியோகிக்கப்படுகிறது.
வண்ண கலவையாக எழுதி வருகிறார் பல இடங்களிலுமே. தவிர பல கடைகளிலும் நிறுவனங்களிலும் வீடுகளிலும் திருக்குறள் பலகை என்பதை வைத்து இவருடைய சிறுவனை ஏற்பாடு செய்து கொடுக்கிறார். ஒரு புத்தகத்தை திருக்குறள் புத்தகம் அளிக்கிறார். அவர்கள் அவருடைய தினசரி ஒரு திருக்குறள் எழுதுகிறது. ஒவ்வொரு ஆங்கில மாதத்துடைய முதல் ஞாயிற்றுக்கிழமை திருக்குறள் ஓதிக்கொண்டு அண்ணாமலையாருடைய மலைவலம் செய்து வருகிறார்கள். மலைவலத்துக்கு முதல் நாள் மாடவீதி வளம், அதற்கு முதல் நாள் பதிவலமாக 220 மாதங்களுக்கு மேல் செய்து வருகிறார்கள். மிகப்பெரிய பணியாக. இதற்கு மேலாக காஷ்மீர் வடிவத்திலேயே சென்று ஒரு வேட்பு மனு அளித்தார். வேட்புன்னு இந்த காலகட்டத்துக்கு ஒரு மனு அளித்தார் அந்த இடத்துல. அது மாதிரியான மிகப்பெரிய திருவள்ளுவருக்காகவே திருக்குறள் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார். இதனுடைய தொழில்துறையினாலே நம்முடைய கம்பராமாயண பணிகளிலேயும் இணைத்துக் கொண்டு கம்பராமாயண இயக்கத்துடைய செயலராக விளங்கி வருகிறார். ஓய்வே கிடையாது, ஓய்வே கிடையாது. 24 மணி நேரம் இது சமுதாய பணிகள் தான், இலக்கிய பணிகள் தான். நம்ம தன்னை முழுமையாக தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு ஒரு நாள் இங்கே இருக்கார், மறுநாள் இருக்கிறார், ஜபல்பூர் இருக்கிறார், அப்புறம் பாம்பே இருக்கிறாரு, மாறி மாறி சென்று கொண்டே வந்துட்டு இருக்கார். இந்த மாதிரி ஒரு நிறைய கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் அவர்கள் நிறைய இருக்கின்றன. வள்ளுவர் ஒரு சில வார்த்தை, வள்ளுவர் பெருமான் தன்னுடைய 133 பகுதிகளுக்கு அத்தியாயம் என்றோ காண்டங்கள் என்றோ தொகுப்பு என்றோ பெயர் கொடுக்கவில்லை. கொடுத்த பெயர் அதிகாரம். அதிகாரம்னு சும்மா அதிகாரம் கிடையாது, அதிகாரம். நான் சொன்னார் கிடைச்சது, ஐயா சொன்னார். அதிகாரம்னு என்ன? செய்யலாமா செய்யக்கூடாதாங்கிறதுக்கு வேலையே கிடையாது. செய்யணும், இது செய்யக்கூடாது என்று சொல்வது அதிகாரம். அதனால் தன் வள்ளுவர் தன்னுடைய அனைத்து 133 பகுதிகளுக்கும் அதிகாரம் என்றே பெயர் அளித்தார். அந்த அதிகாரங்களில் மிக சிறப்பானது அரண் வலியுறுத்தல். அரண் வலியுறுத்தல், வலியுறுத்துவது முக்கியம். சும்மா அரண் மட்டும் சொல்ல, அறத்தின் சிறப்புன்னா சொல்ல வரல சுவாமி வள்ளுவர் பெருமான். தெய்வ திருவள்ளுவர் தான் அவர் சொல்லுவோம். ஆனால் அப்படிப்பட்ட தெய்வ புலவரானவர் அரணை வலியுறுத்துகிறார். அதை பற்றி நம்முடைய பாவலர் துப்பனை அவர்கள் ஒரு 10 நிமிடங்கள் நம்முடைய பகிர்ந்து கொள்வார். அவர்கள் பணிவன்புடன் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி. பகவன் முதற்றே உனக்கு எம்பெருமான் வள்ளுவர் பெருமையின் திருவடிகளை வணங்கி பெருமதிப்பு சொல்கிறேன். இயக்க தலைவர் வேங்கட்ட ரமேஷ் பாபு உள்ளிட்ட சான்றோர் பெருமக்களே, சென்னையிலிருந்து வந்திருக்கிறேன். நம்ம பேசலாம் கேட்கறதுக்கு சென்னையிலிருந்து வந்தாங்க. அவருடைய சம்மந்தி அந்த அம்மாவார் வந்திருக்காங்க. இப்படின்னு தெரியல, இவெல்லாம் பேசுவோம்னா நான் அங்கே வந்து சொன்னேன். சென்னையிலே இருந்திருக்காங்க. தெரியாதனமா இங்கே வந்து மாறிட்டாங்க. தம்பி ஒரு கூட்டத்தில் இருக்கேன், அப்புறம் பேசுமா? சந்தோஷ மக்களே, வாழ்வு செய்யும் அறம்பொருள் இன்பம் அவன் தந்த பாலாம் நூல்கள் யாவினோ நன்மை தருவது அது அன்றியேதாம் வளமா வாழ்ந்திட வேணும் குரலே களத்தில் வென்றிட அது படைக்கலனே மனத்தில் மாசினை அகற்றிட சொல்லும் மனிதனுக்கதுவே அறம் என சொல்லும் மனிதனுக்கதுவே அறம் என சொல்லும். சான்றோர் பெருமக்களே, அறம்னா என்ன? பல அறங்கள் சொல்லுவார் வள்ளுவர். 10 நிமிஷத்துல எத்தனை அறங்கள் சொல்லுவப்பா? ஒரு அறம் சொன்னா போதும். பல அறங்கள் சொல்லுவார். முதன்மையான அறம், தலைமையான அறம், மனத்துக்கண் மாசு இளநாதல் அனைத்து அரண். அதான அறம். ஆகுல மற்றதெல்லாம் நீர பெற சும்மா ஆரம்பம்.
மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நீர பெற. மனசுல மாசு, இன்னும் மனசுல மாசு. வீட்டில் மாசு ஒட்டடை அடிக்கிறோம், உப்பு இது பெருக்கி தர்றோம். மனசுல என்னைய மாசு? மனசுல என்ன? அதுதான் அவரு சொல்றாரு, அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அரும். இதான் பாரம். பொறாம. ஏன் அவன் காரில் போறாங்க, எனக்கு ஈருருளி கூட இல்லை, நம்மையில சைக்கிள் அது கூட இல்லை. ஏன் அவன் பாருங்க மாடு இருக்குன்றான், நான் குடிசை வீடு கூட இல்லை, மரக்கட்டில் இருக்கிறேன். அவன் அந்த மது அப்படியே போயிருந்தா மரத்தில் மோதாதா? ஏன் இவனுக்கு இல்லையா? உருப்பட மாட்டான், அதனால தான் மரத்தில் இருக்கான். பொறாமை, பேராசை, எல்லாரும் உருப்பட மாட்டான். முன்கோபம், எதுக்கிட்டாலும் கோபம், உருப்பட மாட்டான். என்ன சொல்லு? கடுமையா பேசுறது, இனிமையா பேசுற. பழம் எடுக்கலாம், வெட்டாடா பழம், என்ன ஏப்பா பழம் எடுத்து இனிமையா பேசுறா. ஆக கடுஞ்சொல், அழுக்காறு, அவா வெகுளி, என்ன சொல் நான்கும் இழுக்கா என்றது இதெல்லாம் மனசுல சேராம இருந்துச்சுன்னா ஒற்றை அடிச்சுட்டீங்கன்னா மனசுக்குள்ள. இதெல்லாம் சேராம இருந்தா அதான் ஆரம். இதெல்லாம் நீக்கினா ஆரம். சாமியுடைய திருவடியில உட்கார்ந்து நான் பேசுறேன், சாய்பாபா திருவடியில. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. நீங்கெல்லாம் வசதியா நல்ல காத்துல பிடிச்சா இங்க பார்த்துங்க, பிடிக்கலாம் போறோம் வராங்க பார்த்துங்க, மகிழ்ச்சியா இருக்கிறீங்க. இங்கே அங்கே உட்கார சொன்னா கூட கொஞ்சம் காத்தாவும் இருக்கும். இங்கே உட்கார வச்சு எங்க நாற்காலில் இல்லாமல் கீழே உட்காரவே முடியாது, கீழே உட்கார வச்சு கஷ்டம்தான். ஆனால் பாபா காலடியில் இருக்கிறது என்பது மகிழ்ச்சி. உங்க காற்றை விட இந்த காற்று பெருங்காற்று, மகிழக்கூடிய காற்று. பாபா தான் சொன்னார், வாழ்க்கை என்பது பிறப்பில் தொடங்கி இறப்பில் முடிகின்ற பயணம் அல்ல. பாபா என்ன சொல்றீங்க? வாழ்க்கை என்பது நான் என்பதில் தொடங்கி நாம் என்பதில் முடிய வேண்டாம். நான் என்பது நமக்கு வரணும், வெளிவரணும். நான் என்பதில் தொடங்கி நாம் என்பதில் முடிவதுதான் வாழ்க்கை பயணம். பாபா சாய்பாபா சொன்னார். ஆக சான்றோர் பெருமக்களே, இது ஒரு அறம். மனம் தூய்மையாக, அதாவது ஒண்ணுமே வேண்டாங்க, மனசு தூய்மையா இருக்க. ஆமாங்க, நீதான் பெரிய அறவோன், உன்னை விட அறவோன் வேறு எவனும் இல்லை. இன்னொரு அறம் சொல்றாரு, அரணப்பட்டதே ஏகாரம் தமிழ சொல்றாங்க. அரணப்பட்டதே இல்வாழ்க்கை அகுதும் பிறன் பழிப்பது இல்லாயின் நன்று. கொஞ்சம் ஒரு அரண் சொல்லுங்களேன். கிட்ட வாழ்ந்து உட்காரு. கிட்ட போன சொன்னாரு, கல்யாணம் ஆச்சு அவனுக்கு, இன்னும் இல்லை பொண்ணு தேடின்னு இருக்காங்க. முதல்ல தேடி ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி. நான் கேட்க எனக்கு பதில் சொல்லலையே, வள்ளுவரே அதான்டா பதில். எதுப்பா அரண்? போய் கல்யாணம் பண்ணாங்க. அதேப்பா, அதுதான் நம்ம கூட சுற்றி நடக்கணும். ஒரு மாட்டு அரண் எனப்பட்டதே ஏகாரம், அதுதான் இல்வாழ்க்கை. அகுதும் வந்தது எது? இந்த இல்வாழ்க்கை பிறன் பழிப்பது இல்லை என்று அது கிடையாது. அகுதும் வந்தது அது இன்னொரு அறை. என்ன இதுக்கு எதிர்ப்பானது இல்லறதுக்கு துறவரம் கூட நல்லதுதான். ஆனா அது பழி இல்லாமல் இருக்கணும், அந்த படக்கருவி இல்லாமல் இருக்கணும்.
ஆசிரமத்தில் படப்பெரும் இருக்கக்கூடாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? அகுதும்னா அந்த துறவரம் பிறர் பழிக்கின்றபடி இல்லாமல் இருக்க வேண்டும் அப்படி இருந்துச்சுன்னா அது அப்படின்னா இல்லறம் போல் அப்போ அது ரொம்ப உயர்ந்ததுன்னு இல்லையா? இல்லறம் போல அதுவும் சிறந்ததுதான். ஆக இல்லறம்தான் கணவன் மனைவியாக வாழ்வதுதான், குடும்பமாக இருப்பதுதான் அறம். நீ வேற ஒரு அறமும் ஒரு மனங்கட்டையும் செய்வான். இதான் அறம், இதான் அறம். நான் ஒரு கல்லூரியில் போனேன். எதுக்குப்பா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்டேன். ஒரு பையன் எழுந்தான், கல்லூரி போங்க சார். எத்தனை பேர் அதுக்கு நான் அதை எப்படி சொல்லுவேன்? அவன் என்ன நினச்சிக்கினா அதுதான் கல்யாணம் நினச்சிக்கினான். ஒன்று விட்டு போட்டான். என்னப்பா எதுக்கான விருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்த பொருட்டு. திருமணம் எதற்கு? வந்த விருந்தினர்களை உபசரிப்பதற்காக தான் திருமணம். அந்த பையன் நினைக்கிற மாதிரி இல்லை, அது ஆடு மாடுக்கு தான் பண்ணுது. அது அதுக்கடா திருமணம். திருமணம் என்பது விருந்தினரை உபசரிப்பதற்காகத்தான். இதுதான் அறம். விருந்தோம்பல் தான் அறம். கணவன் மனைவியாக வாழ்வது தான் அறம். எப்படி வாழணும்? கபீர் மாதிரி வாழணும். கபீர் தாசர் உட்கார்ந்து இருந்தாரு. ஒருத்தவங்க சாமின்னா என் பொண்டாட்டி ரொம்ப ராட்சசியா இருக்கான். என் பொண்டாட்டி மட்டும் இல்லைடா, உலகத்தில் எல்லா பொண்டாட்டியும் அப்படிதான் இருக்கான். என் பொண்டாட்டி ரொம்ப ராட்சசியா இருக்காங்க. அதுக்கு நான் என்ன பண்றதுன்னு அந்த ராட்சச குணம் ஒழியுமா? அது ஒரு மந்திரம் சொல்லுவாங்க. ஒரு துறவிக்கு முன்னாடி போய் கேட்டாங்க. அந்த துறவி சொன்னா அந்த மந்திரம் தெரிஞ்சா நான் ஏடா சாமியார் ஆகணும்? அது தெரியாதவங்க போதும். கபீர் சொன்னார். அவன் கேள்விக்கு பதில் சொல்லவில்லை. மனைவி கூப்பிட்டாமா விளக்கெடுத்தாரு. எப்பா பகல் 12 மணிக்கு அம்மா விளக்கெடுத்தானா? அந்த பொம்பளை விளக்கெடுத்தாங்க. நம்ம பொம்பளையா இருந்தா என்ன பண்ணிருப்பாங்க? பகல் 12 மணிக்கு விளக்கெடுத்தாங்க. கண்ணு அமைஞ்சு போயிட்டாங்க. பச்சரிக்கை புத்தி இல்லை. எங்க அம்மா அப்பா சொன்னா பச்சைலாம் புத்தி இல்லாத சரியா தான் இருக்குது. ஏன் 12 மணிக்கு எவனா கேட்பானா? ஏன் விளக்கு ஒன்றும் பேசாமல் கணவன் சொல்படி விளக்கு கொண்டு வந்து வச்சார். அப்புறம் இந்த ஆள் கேட்டான் கபீர்தாசரு, அம்மா கொஞ்சம் பால் கொண்டான்னா. எனக்கும் ஒரு குவளையில் கொடு, தமிழில் டம்ளர். அந்த எதுக்கு ஒருத்தன் வந்து கேட்டாங்க கேள்வி. அவனுக்கும் ஒரு குவளையில் கொடுன்னா சொன்னார். 2 குவளையில் கொண்டாந்து கொடுத்தாரு. இதில் இருக்கிறவன் அந்த பாலை குடிச்சிட்டு என்னது இவ்வளோ உப்பு கறிக்குதுன்னா அதே தான் இவருக்கான். ஆமா ரொம்ப அருமையா பால் சுண்ட காய்ச்சி அந்தம்மா இதுவும் வெள்ளை அதுவும் வெள்ளை, இது சக்கரை இது உப்பு. சக்கரை போடுறதுக்கு பதில் அவன் தூணும். இவரு ஒரு குறைய சொல்லு நல்லா கேட்பாரு சுண்ட காய்ச்சி. இப்போ சொன்னாரு கபீர், எப்பா உன் பொண்டாட்டி ராட்சஸா இருக்கு, அதை அடங்கிறதுக்கு ஒரு வழி சொல்லட்டுமாமா. கையெடுத்து கும்பிட்டுட்டு ஒரு வழியும் வேணாம், நீ இந்த 2 கேள்வியிலிருந்து என்னன்னு தெரிஞ்சிச்சு, நான் போயிட்டு வரேன்னா இதுதான் வாழ்க்கை. அறிவு இருக்கா உங்களுக்கு? உப்பு இவ்வளோ கொட்டுவியா? இத்தனை நாளாக திட்டமாக போட்டாங்க. என்னைக்காவது அம்மா நல்லா செஞ்சிருக்குமா சொல்லியிருக்குமா? நமக்கு மனசே வரதில்லை, நல்ல பாராட்ட மாட்டோம். எதுனா ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டா அறிவு இருக்கா அவனுக்கு? உருப்பட மாட்டான். அறிவு இல்லைன்னா அவனுக்காக அது உனக்காக அறிவு. ஆக விட்டு கொடுப்பதுதான் வாழ்க்கை, குறை சொல்வது வாழ்க்கை அல்ல. இப்படித்தான் வாழ வேண்டாம். இப்படிதான் ஆரம்பிச்சார். ஆக இது ஒரு அறம். இன்னும் ஒரே ஒரு அறம் ஒரு குரல் சொல்லி முடிச்சுறேன். எங்கன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. என் நன்றினா நன்றினா நல்லது உதவி எல்லாம் சரி. இந்த இடத்துல நன்றினா அறம்னு அர்த்தம். தமிழாசிரியர் உட்காந்துரும் அறம்னு அர்த்தம். என் நன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம்னா
நீ எந்த அறத்தை கொன்றாலும் அழித்தாலும் நீ தப்பிக்கலாம். ஆனால் ஒரு செய்த உதவியை நீ மறந்தால் கொன்றால் உனக்கு உரிவு கிடையாது, நீ உருப்பட மாட்ட. ஆக நாம் நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. அறம், நன்றியோடு இருப்பதுதான் அறம். அதான் புறநானூரில் சொன்னான், ஆண்முலை அறுத்த அரண் இலோர்க்கும் மானிழை மகளிர் கருச்சிதைத்தோர்க்கும் குறவர் தப்பிய கொடுமையோர்க்கும் வழுவாய் மருங்கின் கழுவாயும் உளையன நிலம் புடை பெயர்வதாயினும் ஒருவன் செய்தி கொன்றோர்க்கு உய்தியில் என. அப்பா வள்ளுவர், நீ என்ன சொன்னியோ அதே தான் நானும் சொல்றேன். ஆக சான்றோர் பெருமக்களே, நாம் நல்ல குடும்பத்தில் இருக்க வேண்டாம், நல்ல குடும்பம் அமைக்க வேண்டாம், நன்றி உடையவர்களாக இருக்க வேண்டாம். ஒருத்தன் இதோட முடியுது, ஒரு 10,000 ரூபாய் கடன் வாங்கினா ஒரே மாதத்தில் கொடுக்குறோம்னா 1 வருஷம் ஆச்சு. கடன் கொடுத்தவங்க ஒரே மாதத்தில் கொடுக்குறீங்கப்பா, 1 வருஷம் ஆயிடுச்சுன்னா அவன் சொன்னான், ஏன் அவசரப்படுறான்? உனக்கு கடன் கொடுக்குறது தான் புளிய வகையை நட்டு வச்சிருக்கிறான். அது மரமாகி காய்ச்சி விற்றா முதல்ல வர்ற வருமானம் உனக்கு தான். நன்றி உடையதான் இருக்கிற வாய்ப்பு. அதனால் அந்த நன்றி ஐயா. பாவலர் தெரியும் நமக்கு எப்பவுமே இங்கே வந்து சிறந்த கருத்துக்களை எளிமையாக புரியும் அளவுக்கு மிக தெளிவாக அந்த சொன்னவங்களுக்குலாம் தெரியும். அவர்கிட்ட ஹரிதாஸ் கிரி ஒரு ஸ்டூடெண்ட் இருந்தார், அவரை பற்றி நமக்கு தெரியும். தென்னாங்கூர் ஹரிதாஸ் கிரி ஸ்டூடெண்ட் திருக்கோயிலில் இந்த ஹரிதாஸ் கிரி அவருடன் சேர்ந்த புதிது ஸ்டூடெண்டாக சேர்ந்த புதிது ஞானத்தை பாட்டை அப்படியே எங்கேயா போவார், ஒரு திருடே போவார். இது மாதிரியே நடைபெற்று வருது திருக்கோயில். அப்போ ஒரு முறை என்னாச்சுன்னா, அந்த ஊரில் பக்கத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு மிராஸ்தார், ஒரு மோசமான மிராஸ்தார், ஒரு தீய தொழில்களிலே சம்பாதிக்கிறவர், அதிகமான வட்டி கொடுத்து சம்பாதிக்கிறவர், அடுத்த பணத்தை சம்பாதிக்கிறவர். அந்த மாதிரியான ஒரு நல்ல மனப்பான்மை இல்லாத ஒரு மோசமான ஆள். அவர் பெரிய பணக்காரர் மிராஸ்தார். அவர் என்ன பண்ணுவாருன்னா, சாமியாரோட கூட்டு சாப்பாடு போடுவார். இதை விட்டு சாமியாரோட கூப்பிடுவார், சாப்பாடு போட்டு ஆகா அவங்க போகும்போது என்ன பண்ணுவார், சும்மா சொல்லாமல் கிண்டல் பண்ணி அனுப்புவார் சாமியாரோட. நான் தீயத்தொழிலை சம்பாதிச்ச பண்ண ஒரு சாப்பாடு போட்ட பார்த்தீங்களா அனுப்பி வைப்பேன். இது அவருடைய சுபாவம், ஒரு இயல்பு. இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. அவர் என்ன பண்ணாங்கன்னா, ஞானானந்தர் சாப்பிட போட்டார். ஞானானந்த சரி அங்கே போகிறார். மக்கள்லாம் பயப்படுறாங்க. ஏன்னா ஞானானந்த சாமி அங்கே உள்ள ஜனங்களுக்கெல்லாம் தெரியும், மிகப்பெரிய ஒரு ஆன்மீக ஒழுக்கம் உள்ளவர் அவர், துறவி. அப்படிப்பட்டவர் இந்த இவர் வீட்டுக்கு போகிறாருன்னு நான் பயந்துட்டே இருந்தாங்க. என்ன பாடுபடுத்த போகிறான்னு தெரியலையே, அவரும் பயந்துட்டு இருந்தாங்க. இவர் போனார். ஹரிதாஸ்கிரி அவருடைய ஸ்டூடெண்ட் வச்சு வெளியே போகிறாங்க. சாப்பாடுலாம் போட்டாங்க, சாப்பிட்டு முடிச்சாங்க. அது இப்போ கூட இந்த பணக்காரர் என்ன பண்ணார், இந்த பிராசர் என்ன பண்ணார், ஞானானந்தரை பார்த்து சொல்கிறார், பார்த்தீங்கன்னா நான் தீய தொழிலாம் பண்ணவேன், உங்களை சாப்பாடு போட்டேன் பார்த்தீங்களா. ஞானானந்தர் என்ன பண்ணார், அவ்வளோ தவறு இல்லையே நீ நீ பண்ணுறதுல மிக சந்தோஷம் தானே, ரொம்ப மிக்க மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம்னு சொல்கிறார். இது வரைக்கும் சாப்பிட்டு போட்ட துறவிகள்லாம் பயந்துட்டு போனாங்க. ஐயோ இவன் கெட்டவன் டவர்ந்து சாப்பிட்டுட்டோம்னு வருத்தப்பட்டுட்டு தெரியாமல் சாப்பிட்டோம்னு வருத்தப்பட்டுட்டு போனாங்க. ஆனால் ஞானதர் என்ன பண்ணுறாரு, அதனால ஒன்றும் இல்லையே, ரொம்ப சந்தோஷம் தானே சொல்லி சொல்கிறாரு. அதான் முராசர் என்ன பண்ணா, ஆனால் சுவாமி அப்படின்னா, என்னப்பா என்ன விஷயம் கேட்டார். எனக்கு மனசில் கொஞ்சம் உறுத்துது இருந்தார். அந்த முராசர் சொன்னார். ஞானம் சொன்னார், நீ செய்கிற சேவை செய்கிற பணிகளை சந்தோஷமாக செஞ்சுட்டீங்கன்னா அது சிறப்பு. உள்ள அது உறுத்துருச்சுன்னா ஏதோ பிரச்சனை இருக்கு, நீ நெறி தவறுகிறாய் என்று பொருள். அதை யோசனை பண்ணி பார்த்து சொன்னார். அப்போதான் உணர்ந்தான். அப்போ இது மாதிரியான தீய சேவைகளால் சம்பாதிக்கக்கூடாது. அதை கொடுப்பது மதம் ஏமாற்றப்படுவதாக அவரை ஒரு மரியாதைக்குள்ளாக நடத்தக்கூடாது என்பதை அவன் புரிந்து கொண்டான். அவன் ஐயா குறிப்பிட்டாங்க, மனத்துக்கண் மாசீரன் அதன் அனைத்தவரன். நம்ம செய்யக்கூடிய எல்லா பணிகளையுமே எல்லா வேலைகளையுமே ஆனந்தமாக சந்தோஷமாக திருப்திகரமாக செய்ய வேண்டும்.
ஏனோ தானோன்னு சொல்லிட்டோ இதை பண்ணிட்டோன்னு நினைக்கிற ஒரு உறுத்தல் இருந்ததுன்னா அது அறத்துக்கு கீழே போகாது, அறத்துக்கு அந்த படைப்பில் வர அதுதான் மனத்துக்கு நாம் மாசம் என்பது இடத்துல என்பது இந்த விவேகானந்த இவர் சுவாமி திருக்கோவில் ஞானமந்த சுவாமியுடைய வாழ்க்கை வரட்டும் ஒரு சிறிய சம்பவம் நிறைய தவறாக சொன்னாலும் ஐயா மன்னிச்சுக்கங்க புரிந்து கொள்ளுங்கள். அதனாலே இப்படிப்பட்ட ஒரு அறநிலையான ஒரு வாழ்க்கை நாம் அனைவரும் வாழ்வதற்கு நம்ம அனைவரும் ஆசிரியருக்கு ரூபாய் பகவானை பிரார்த்தனை செய்ய தற்போது ஐயாவை சிறப்பித்தார். மாதவம்பாடி ஐயா வாங்க. ஒரு என்ன சொல்றது, கள்ளக்கப்படை இல்லாத ஒரு மனசு, ஒரு பெரிய விவசாயி. அவர் விவசாயினா சாதாரண விவசாயி, அதான் பெரிய விவசாயி. ஐயாவுடைய இல்லத்திலே திருவள்ளுவர் சிலையை வைத்துக் கொண்டு வீட்டில் எங்கே திரும்பினாலும் அவருக்கு வந்து திருக்குறள் தான் எங்கே பார்த்தாலுமே மிக சிறப்பான ஒரு திருவள்ளுவருக்கு மிகப்பெரிய பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கிறார். நம்முடைய பாவல் ஐயாவுடைய வலதுகரமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். அவருடைய சிறப்பித்து அவருடைய பணிவுடன் வேண்டிக் கொள்வோம். அப்படியே பாருங்க, இந்த முன்னாடி பாருங்க. ஒரு செகண்ட் அவரு மட்டும் போனாங்க, அது பயத்திலே சரியா முதுகலை ஆசிரியர் அவங்க. அது குறிப்பாக அம்மா முதுகலை ஆசிரியர்கள் ஓய்வு பெற்ற பணி நிறைவு செய்தவர்கள். குறிப்பாக ஜவ்வாது மலைவாழ் மக்கள் வாழக்கூடிய பகுதிகளிலே உண்டு உறைவிட பள்ளி ரெசிடென்ஷியல் ஸ்கூல் என்று சொல்லக்கூடிய இடங்களிலே பணிபுரிந்து அந்த மாணவர்களை நன்மதிப்புள்ளாக தயார் செய்து குடும்பத்தை மேம்படுத்தி கொடுத்து நல்ல ஒரு சிறப்பான பெயரை வாங்கியிருப்பவர்கள் அவங்க அம்மா அவர்கள். அவர் ஜோதிடவாணி, இசைவாணி, பல அமைப்புகளிலே பொறுப்பில் இருக்கிறார்கள். நம்முடைய கம்பராமான் இயக்கத்திலே இணைச் செயலராக பணிபுரிந்து கொண்டு எந்த சிறப்பு நிகழ்ச்சியும் ஒடியா வந்துடுவாங்க. இன்னைக்கு காலையோட அவங்களால வர முடியல, மாலை இன்னைக்கு காலை சேர்த்தீங்கன்னா அவங்களுக்கு விருது கொடுக்குறாங்க. அம்மையார் அவர்களுக்கு வாழ்நாள் சாதனையாளருக்கு அந்த விருது இன்னைக்கு வேட்டவருக்கு அளிக்கப்பட்டது. அதுக்கு அவங்க போகல, விட்டுட்டாங்க, முடியலன்ட்டு ஓடி வந்துட்டாங்க. இங்கே பகவானுடைய இடத்துக்கு சாய்கங்கா இடத்துக்கு ஓடி வந்தாங்க. அம்மா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. அம்மா அவர்கள் தற்போது சீதா கல்யாணம் குறிப்பிட்டு ஒரு 10 நிமிடங்கள் ஒதுக்கிட்டுமாறு வேண்டிக் கொள்கிறேன். சுக்லாம்பரம் விஷ்ணும் சசிகர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாயே சர்வவிக்னோபசாந்தயே சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தித்பவது மே சதா. दशरथनन्दन रामा दया सागर रामा दशरथनन्दन रामा दया सागर रामा रघुकुल तिलका रामा सत्य साई श्री परंदामा दशरथनन्दन रामा दया सागर रामा अगयो तारक रामा सावल वासन रामा अगयो तारक रामा सावल वासन रामा शिरडी बड़ी सारामा पुट्टवर्ति पेरी करंदामा शिरडी बड़ी सारामा पुट्टवर्ति पुरी परंदामा दशरथनन्दन रामा दया सागर रामा. அற்புதமான இந்த மாலை வேளையிலே இந்த சாய் கங்கா
ட்ரஸ்ட். இறைவன் மீண்டும் இந்த இடத்தில் கம்பீரமாக அமர்ந்து அருளாட்சி பண்ணிட்டு இருக்கார். ஒரு பெரிய குறையாட்டு அவர் பார்க்காம அவர்கிட்ட ஓடி வராம, சாயி என்னுடைய வாழ்க்கையில் எப்போதும் என்னுடன் பயணிப்பவர், என்னுடன் வருபவர், நான் எங்கு அப்படியே எங்கு கலங்கி நின்றாலும் என்னை தேற்றுபவர். அப்படி ஒரு உறவு எனக்கு அவருக்கும். அப்படிப்பட்ட இங்கே தான் அனுபவித்தேன் அந்த அற்புதத்தை. அப்படி அனுபவிக்கும் போது அவர் இல்லையே கஷ்டப்பட்டேன். ஆனால் இங்கு வந்து வீட்டிலிருந்து நீ பாட வேண்டும், என்னுடைய நாமத்தை நான் கேட்க வேண்டும் என்று பின்னால் இருந்து தந்தையாக ரசித்து கொண்டிருக்கிறார் ஓம் சாய்ராம் ஐயா அவர்களை இந்த கம்பராமாயண தலைமை உள்ளிட்ட அனைத்து ஆந்தோர் பெருமக்களையும் சாந்தோர் பெருமக்களை வணங்கி, நேரமின்மை காரணமாக இன்று துவாதசி திதி மக நட்சத்திரம், அதாவது கடைசி மகன் அந்த அயோத்தியின் குமாரன் சத்ருகனன் பிறந்த நட்சத்திரம் துவாதசி திதி மகாலட்சுமிக்குரிய இந்த நாள். காஞ்சி பெரியவர் அந்த பாடல் பாடி அந்த ஒரு ஏழை பெண்ணுக்கு நெல்லிக்கனியை தங்க மழையாக பொழிவித்த நாள். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நாள் துவாதசி திதி என்பது. நேற்று ஏகாதசி, இன்று துவாதசி. அப்படிப்பட்ட நல்ல நாளிலே நல்லவன் செய்யாததை நாள் செய்யும் என்பார்கள். அப்படிப்பட்ட அற்புதமான நாளை எப்போதுமே ரமேஷையா தேர்ந்தெடுக்கும் போது அது ராமருடைய சம்பந்தப்பட்ட நாளாக ஒன்று அமைந்துவிடும். எப்படியாவது இந்த நிகழ்ச்சிகள் அமைக்கும் போது தானாகவே அமர்ந்துவிடும். நான் அதை பேசிடுவேன், அதை எடுத்து காட்டிடுவேன். அப்படிப்பட்ட ஒரு நாளை எனக்கு இந்த வாய்ப்பு அளித்த ஐயா அவர்களுக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் இந்த வணக்கத்தை கூறி, சீதாராமர் கல்யாணத்தை சிறப்பாக நாம் கண்டு கழிக்க இருக்கிறோம். மத்திய பிரதேசத்தில் சென்று அங்கு கண்டு கழித்தோம். சீதாராமர் திருமணத்தை மிகவும் மகிழ்ச்சியாக நம் தாய் தந்தையாகிய ராமன் சீதா எல்லாம் அங்க சொன்னாங்க. அப்பா அம்மா கல்யாணத்தை நாம பார்த்துக்க முடியாது, இங்க பாக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதே வர்ணனையிலே நாம் இப்போ அழகா ராமரோடவும் சீதையோடவும் பயணித்து கம்பராமாயண உலகுக்குள் புகுந்து நாம் மிதிலாபுரிக்கும் அயோத்தி நகருக்கும் சென்று பார்த்தோம் என்றால் அந்த அனுபவங்களை உணர்வுபூர்வமாக நாம் ரசிக்கலாம். இப்பொழுது சீதா கல்யாணம், ராமர் கல்யாணம். மணமகன் யார்? தசரதர் மகன் ராமன். மணமகன் சீதை, மிதிலாபுரி இளவரசி. அப்படிப்பட்ட ஜனகருடைய மகள். அப்படி இருக்கும்போது ஒரு கம்பனுக்கு தான் அவ்வளோ ஒரு அழகான ஒரு எப்படிப்பட்ட காட்சி அமைக்கிறார் பாருங்க. ஒரு மணமகன் ஒரு பெண்ணுக்கு அந்த மாப்பிள்ளை தேடக்கூடிய போது இப்ப நம்ம மாப்பிள்ளைக்கு ப்ரொஃபைல் தயார் பண்றோம். ராமனுக்கு கம்பன் தயார் பண்றார். ராமன் வந்து பிறக்கும் போது தசரத அந்த அரண்மனையில் அயோத்தி அரண்மனையிலே வாழ்ந்து கொண்டு இருக்கும் போது அவருக்கு எந்த சிறப்பும் இல்லை, எந்த குவாலிபிகேஷனும் அவருக்கு வந்து சேரல. அரசன் மகன் என்ற ஒரே ஒரு குவாலிபிகேஷன் மட்டும்தான் இருந்தது, சக்கரவர்த்தி திருமகனாக இருந்தார். ஆனால் வசிஷ்டரிடம் குருகுலம் பயின்று அவர் விஸ்வாமித்திரரோடு காட்டுக்கு செல்லும் போதுதான் அவருடைய ஒவ்வொரு தனித்திறமைகளும் அவருடைய குவாலிபிகேஷன் வெளிப்படுது. ஒரு மாப்பிளைக்கு சரியான குவாலிபிகேஷன் இருந்தாலும் பொண்ணு கொடுப்பாங்க. அங்க கம்பர் காட்ட ஆரம்பிக்கிறார். முதல்ல ராமர் வீரம் நிறைந்தவன், அந்த வீரம் அரக்கர்களை அழித்தான், மாரிசனை கடலில் தூக்கி வீசினான். அப்புறம் தாடகை வதம் வரும்போது தாடகையை வதம் செய்யும் போது அவள் பெண் என்பதால் சிறிது அச்சப்பட்டார். ஏன் அச்சப்படுறோம்? அப்போ ராமன் வந்து பெண்களுக்கு இறங்குபவன், அவன் எந்த செயலை செய்ய மாட்டான், கொஞ்சம் கருணை மிக்கவன். அந்த இடத்துல அவனுடைய கருணையும் அவன் பெண்களை மதிக்கும் தரமும் அவனுடைய குணத்தில் வெளிப்படுகிறது. முதலில் வெளிப்பட்டது வீரம், அடுத்து வெளிப்பட்டது அவனுடைய குணம். மூன்றாவது அந்த காட்டில் அந்த தாடகை வதம் முடிந்த பிறகு அங்கே நடந்து வருகிறான். அவனுடைய கால் துகள்கள் அந்த கதுவா என்ன ஆகுது, அகலிகை, அவனுடைய கால் துகள்கள் பட்டு மண் துகள்கள் பட்டு அகலிகை சாப விமோசனம் அடைகிறான். அந்த சாப விமோசனம் அடையும் போது அங்குதான்
அந்த உருவம் கொண்டு அகலிகை எழுதும்போது ராமன் கேட்கிறான், அந்த அந்த அன்னை யார் என்று கேட்கிறான். இவர்கள் யார், இந்த பெண் யார் என்று கேட்கவில்லை, இந்த அன்னை யார் என்று சொல்கிறான். ஏன் அன்னை யார் என்று சொல்றான்? அது எல்லாரையும், அதாவது மனைவியை தவிர மற்ற பெண்களை அவன் தாயாக நோக்கினான். ஒன்று. இரண்டு, கோசலை 12 மாதங்கள் வயிற்றில் சுமந்து ராமனை நினைத்தாலும் பெற்றவளாக இருந்தாலும் பல நூற்றாண்டுகளாக அகலிகை ராமநாமத்தை ஜெபித்துக் கொண்டே இருந்தாள். ராமன் எப்போது வருவான், ராமன் எப்போது வருவான் என்று அகலிகை காத்து கொண்டிருந்தாள். அப்படி காத்து கொண்டிருந்தவள் அவள் கோசலைக்கு சமமான அன்னை அவள். அதனால ராமர் கேட்கிறார், இந்த அன்னை யார் என்று சொல்கிறார். அப்போ மனைவியை தவிர அவர் மற்றவரை அன்னையாக மதிப்பவர். எல்லா பெண்களையும் அங்கேயே அவருடைய அடுத்த குவாலிபிகேஷன் வெளிப்பட்டு, அவன் பெண் பித்தன் இல்லை, அவன் வீரம் செறிந்தவன், பெண்களுக்கும் மற்றவர்களுக்கும் கருணை காட்டுபவன், அப்படிப்பட்ட அழகன் ராமனை கொண்டாடுறார் கம்பன். மாப்பிள்ளைக்கான அத்தனை குவாலிபிகேஷன் முடிஞ்சு போச்சு. யாரு ஒரு பெண் யாரை விரும்புவா? அழகா இருக்கணும், அறிவா இருக்கணும், வீரமா இருக்கணும், கருணையா இருக்கணும். அந்த பெண் விரும்பக்கூடிய அத்தனை குவாலிபிகேஷனையும் கரெக்டா கொண்டு வந்து கம்பர் முன்னெடுத்துட்டார். அடுத்து வராங்க, மிதிலாபுரிக்கு வராங்க. மிதிலாபுரிக்கு வரும்போது மிதிலாபுரிக்கு ஒரு பெரிய பாடலையே எழுதுகிறார் கம்பர். அதை வால்மீகி அவ்வளவு அளவுக்கு இந்த மிதிலாபுரியை பத்தி சொல்லல. அவர் சீதா திருமணம் சொன்னாரே தவிர கம்பனை போன்று ரசித்து ருசித்து அந்த காதலையும் அந்த அழுகையும் வர்ணிக்க யாராலையுமே முடியாது. இல்ல மிதிலாபுரிக்கு வரும்போது அந்த தெரு ஓரத்தில் அந்த அகன்ற வீதிகளில் பெண்கள் எல்லாம் நின்று இப்படி அண்ணாந்து அண்ணாந்து பார்த்து கொண்டிருந்தாங்க. என்னத்துக்கு அண்ணாந்து பார்த்தாங்கன்னா சீதையினுடைய அழகு, சீதையினுடைய அழகை பார்த்துட்டு எட்டி பார்க்கறாங்க. சீதை தெரியுறாளா, இப்படிப்பட்ட முதல்ல கம்பர் சொல்லிட்டார், அந்த திருமகளையும் தோற்கும் அழகுன்னு சொல்லிட்டார். லட்சுமியே வெட்கப்பட்டு போறா, இவ்வளவு அழகா இருக்கிற ஒரு பொண்ணு இருக்கு, என்ன விட அழகா. உதாரணத்துக்கு என்ன சொல்லுவாங்க, அழகுக்கு லட்சுமி தான் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு லட்சுமியை தோற்கடிக்கும் அந்த சீதை அப்படி பெரிய அழகி. அவர்களோட தங்க கொடி மரம்னு சொல்றாரு கம்பர், அப்படியே மயில்னு சொல்றாரு, அன்ன பறவைன்னு சொல்றாரு. என்னென்ன வார்த்தைகள், அழகான வார்த்தைகள் தமிழ்ல இருக்குதோ அத்தனை வார்த்தைகளையும் கம்பர் தன்னுடைய அந்த கவிதையில் போட்டு அந்த விதிரை சருக்கத்தை அவ்வளவு அழகாக கொண்டு வருகிறார். அப்ப அந்த சீதை அந்த ஒப்பரிகளை பாக்குறாங்க அந்த மாளிகையில. அவ தெரிகிறாளான்னு அந்த எட்டி அந்த பெண்கள் பார்க்கிறான். பெண்ணுக்கு பெண்ணே பேராசை கொள்ளும் பேரழகெல்லாம் படைத்தவள் நான் கண்ணதாசன். அப்படி பெண்ணுக்கு பெண்ணே பேராசை கொள்ளும் அழகு படைத்தவள் சீதை. அப்படிப்பட்ட அழகு பொருந்திய சீதைக்கு அவளை விட அந்த முல்லை கொடி படர சரியான கொள்ளு கொம்பு யார்? ராமன். அந்த ராமன் வரும் வழி, அந்த வழியில் பார்த்து கொண்டு வருகிறான். சீதை பந்து விளையாடி கொண்டிருக்கிறான். அந்த சீதை பந்து விளையாடிய பந்து அது தெருவில் விழுந்துச்சான். விளையாடிய பந்து ராஜகுமாரி விளையாடிய பந்து தெருவில் விழுந்துச்சான். அப்படி விழும்போது கீழே எட்டி பார்க்கிறாளாம் சீதை. அதே நேரம் அந்த ஊருக்குள் நுழைந்த ராவணம் நிமிர்ந்து நோக்கிறான். இவளும் பார்க்கிறா கீழே, அவன் நிமிர்ந்து பார்க்கிறான். அதுதான் கம்பர் ரொம்ப அழகா போடுறார். அண்ணனும் நோக்கினான், அவளும் நோக்கினாள். வால்மீகில ராமருக்கு 12 வயசு, சீதைக்கு 6 வயசு, காதல் வேற வயசு இல்ல. ஆனால் கம்பன் அந்த காதல் காவியமாக அழகியல் முருகியலை கொண்டு வந்து இந்த கம்பராமாயணத்தில் புகுத்தி அந்த சீதையும் ராமனும் பார்த்த அந்த வார்த்தைகள் சரியான தமிழரே இருக்க முடியாது என்ற அளவுக்கு அண்ணனும் நோக்கினான், அவளும் நோக்கினான். அப்படின்னா இந்த பார்வை மேல இருந்து வந்த பார்வையும் கீழே இருந்து வந்த பார்வையும் ஒரே நேரத்தில் ஒரே இடத்தில் வந்து சந்தித்துக் கொண்டன. பார்க்கும்போது பார்வைகள் இரண்டும் ஒன்றை ஒன்று கவிழ் கொண்டன, இதயங்கள் இடம் மாறிக்கொண்டன. ஒரே பார்வையில பொதுவா பெண்கள் எத்தனையோ பெண் போய் பார்க்கறான். மாப்பிள்ள ஒரு பொண்ணு பார்க்கணும்னா ஒரு எத்தனையோ ஆயிரக்கணக்கான பொண்ணு பார்த்துட்டு வானா 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 வானான்றான். ஆனால் ஒரே ஒரு பெண்ணை பார்க்கும்போது அவன் மனசுக்குள்ள கிளிக் அப்படி வரும், ஒரு மொத்தாப்பு பறக்கும். அப்படி பறக்கும் போது இவள் தான் நமக்கு ஏற்றவள், இவள் தான் மனைவியும் சொல்லிட்டு முடிவு பண்ணிக்குவோம். ஏன்னா அது வைப்ரேஷன், ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த ஒத்த வைப்ரேஷன் இருந்தால் மட்டும்தான் அந்த கணவன் மனைவியாக அவங்க வாழ முடியும். இதைதான் ஜாதகத்துல கூட பொருத்தம்னு சொல்லுவாங்க, 10 பொருத்தம்னு சொல்லுவாங்க. அப்படி வரும்போது இந்த ராமனுக்கும் சீதைக்கும் அங்கேயே
சொர்க்கமாகிவிட்டது. அதுல கண்ணதாசன் அழகியா சொல்வார், அழகிய மிதிலை நகரினிலே யாருக்கு ஜானகி காத்திருந்தால் பழகிய ராமன் வரும் பாதை அவள் என்று பார்த்திருந்தான் சொல்ற. பழகிய ராமன் எப்ப பழகிறான் சீதை கிட்ட? பழகல. விஷ்ணுவாக மகாவிஷ்ணுவாக இருக்கும்போது அவர் அந்த திருப்பார்கடலில் இருந்து வெளிப்பட்ட போது நான் உங்களிடம் வந்து இருக்கிறேன் சாமி என்று அவர் இறைவன் முன்னாடி வந்தார், இவங்க பின்னாடி வந்தாங்க. இவங்க 2 பேரும் பேசி ஒப்பந்தத்துக்கு பிரகாரம் தான் இங்க வந்தாங்க. அப்படி வரும்போது அந்த பழகிய ராமனை அங்கே அந்த கம்பர் காட்டுகிறார். 2 கண்களும் ஒன்றை ஒன்று சந்தித்து கொண்டன. அண்ணல் மக 2 உம்மன் தொகை இலக்கணத்துல ஒரே இடத்துல வரும். அண்ணல் லூம் நோக்கினாள், அவள் லூம் நோக்கினாள் அப்படின்ற 2 உம்மன் தொகை போடுற. அதுல கம்பருடைய கவி சிறப்பு ரொம்ப 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 இலக்கண ரீதியா பார்க்கணும். ஐயா ஒரு 10 நாள் கிளாஸ் வச்சா கூட அந்த இலக்கணத்தை நாங்கள் விவரிக்கவே முடியாது. ஒரு பாடலை எடுத்தாலே 10 நாள் விளக்கம் சொல்றோம். அப்படிப்பட்ட ஒரு விளக்கம் செறிந்த அந்த இலக்கணம் செறிந்த ஒரு பாடல் அதெல்லாம். அப்படி அந்த அதே மாதிரி இந்த ராமனுடைய அழகை சொல்றாங்க. அந்த பெண்கள் சீதையினுடைய அழகை பார்த்த பெண்கள் ராமனை பார்க்கும்போது யார் இவன்? அவன் சொல்றார், குப்பனையா சொல்றவர், மையோ மரகதமோ வான் மழை முகிலோ அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த ராமனுக்கும் ஒரு வர்ணனை. எவ்வளவு அழகான பையன். தோல் கண்டார் தோளே கண்டார், கால் கண்டார் காலே கண்டார், கண்ணை பார்த்தவங்க கண்ணையே பார்த்துருந்தாங்க. அப்ப பார்த்துட்டா எப்படி பார்த்திருப்பாங்க? அவங்க கண்ணுல என்ன இதுவா இருக்குமா, கண்ணுல எதனா தவறு இருக்குமா அப்படின்னு அந்த தவறு வரக்கூடாதுன்றதுக்காக கம்பர் இன்னொரு வழி போடுறார். கூறிய வாழ் கண்ணினான்னு போடுற. நல்லா இருக்குது அவங்களுக்கு கண்ணு, நல்லா கூர்மையா இருக்குது கண்ணு. ஆனா அவங்க அந்த ராமன் மேல் இருக்கும் அந்த அழகை அவங்க வந்து மெய் சிரித்து பாக்குறாங்க. அவரோட அழகுக்கு யாருமே இடம் இல்லை, சீதை மட்டும்தான் அவனுக்கு ஏற்ற ஒரு மனைவி அப்படின்ற மாதிரி அவங்க பாக்குறாங்க. இப்ப சீதையும் ராமனை மனதில் வைத்துக் கொண்டாள், ராமனும் சீதையை மனதில் வைத்துக் கொண்டாள். காதலியர் கடைக்கண் காட்டினால் மலையும் மழுவாகும் சொல்லுவார் பாரதிதாசன். அப்படி வரும்பாரு. இப்ப ராமன் என்ன பண்ணா அந்த வேகத்தை மனசுல எடுத்துதான், இந்த பெண்ணை இந்த சீதையை நான் திருமணம் செய்ய என்ன என்ன கண்டிஷன் சொல்லி கேட்கும் போது விஸ்வாமித்திர முனிவர் ஜனகர்கிட்ட போறார். இந்த 2 பிள்ளைகளை அழைச்சிட்டு போறார். அழைச்சிட்டு போய் ஜனகர்கிட்ட அந்த பிள்ளைகளை அறிமுகப்படுத்துறார். இந்த 2 பிள்ளைகளும் தசரதனின் பிள்ளைகள் சொல்றாங்க. ஜனகன் வந்து பொண்ணு கேட்க போறாங்க, பொண்ணு வில்லு உடைக்க போறாங்க. அப்ப சொல்லும் போது விஸ்வாமித்திரன் முனிவர் சொல்றார், தசரதனின் பிள்ளைகள் சொல்றார். 2வது சொல்றார், தசரதன் வந்து ஆயிரக்கணக்கான மனைவியோடு வாழ்ந்தவன். அவனுடைய குணங்கள் அந்த ராமனுக்கு இருக்குமோ என்ற சந்தேகம் அந்த ஜனங்களுக்கு ஏற்படக்கூடாது என்பதற்காக மாப்பிள்ளை ப்ரொஃபைல்ல ரெடியா இருந்ததுல அந்த மாப்பிள்ளை ப்ரொஃபைல்ல ஒரு நல்லவரு, ஒரே மனைவி, மற்றவங்களை அன்னையாக பார்ப்பவர் என்ற அந்த ப்ரொஃபைல் லிஸ்ட் அவருக்கு வந்துருச்சு, பயோடேட்டா. அப்படி அந்த பயோடேட்டா சொல்லும் போது சொல்ற, வசிஷ்ட முனிவரின் சீடர். எப்பவுமே அந்த குருவர்களுக்கு தான் அந்த மாணவர்களுடைய அறிவுத்திறன் வெளிப்படும். சிறந்த ஆசிரியர்களிடம் பயிர்பவர்கள் சிறந்த மாணவர்களாக இருக்க முடியும் நிச்சயமாக. அப்படி வரும்போது அந்த கம்பராமாயணம் இந்த குருக்களின் பெருமையை, குருவின் பெருமையை பெரிதாக காட்டுகிறது. வசிஷ்டரையும் விஸ்வாமித்திரரையும் வெண்ணைநாடும் சடையப்ப வள்ளலை அழகாக எடுத்து இந்த கம்பராமாயணம் காட்டுகிறது. இப்போது சொன்ன விஸ்வாமித்திரர் இவர் வந்து வசிஷ்ட முனிவரின் மனிதர். அப்ப இருக்கும்போது வசிஷ்ட முனிவர் தன்னுடைய மனைவி அந்த பத்தினியாகிய அருந்ததியை எப்படி பார்த்து கொள்வாரோ அப்படித்தான் முன்னவனையும் என்றாமல் பார்த்து கொள்வான் என்று சங்கேத மொழிகளுக்கு சொன்னார். அப்படி சொல்லி அவர்கள் வந்து பார்க்குறாங்க. அந்த வில்ல போய் மேலே அந்த பார்வையிடுறாங்க. பார்வையிடும் போது ராமன் மறுநாள் வகை கூடுகிறது. அந்த சீதை பதப்பட்டு நீங்க ராத்திரி பூரா தூங்கல, யார் போறாங்களோ என்ன செய்வாங்களோ இளவரசர் அந்த சேடி பெண்கள் காதி பெண்கள் ஓடி வந்து சொல்றாங்க, ஒரு இளவரசர் வந்தார் இந்த நாட்டை சேர்ந்தவர், ஒரு இளவரசர் வந்தார் இந்த நாட்டை சேர்ந்தவர். எல்லாரும் அந்த வில் அந்த சிவதனுசு அதை சுமந்து வர 60,000 பேர்கள் சுமந்து வந்தார்கள். 60,000 பேர்கள் அதை சுமந்து வந்தார்கள். அப்படிப்பட்ட அந்த சிவதனுசுவை ராமன் வில்லில் நான் கூட்டி ஏற்றி, அதாவது எடுத்ததும் கண்டார், அதை நிச்சயம் கேட்டார், எடுத்தது கண்டார், விழுந்தது கண்டார் சொல்லிட்டு ஒரு பாட்டு வரும். அந்த மாதிரி அதை எடுத்துதான் கண்டார், உடனே ஒரு செகண்ட்ல உடைச்சிட்டான் ராமன். அப்படி உடைச்ச உடனே முடிவாகிறது. சீதா கிட்ட போய் தகவல் சொன்னாங்க. அவ துன்பத்துல உட்கார்ந்துருக்கிறா, பயத்துல உட்கார்ந்துருக்கிறா. நான் ஒருத்தனை பார்த்துட்டோம்,
கண்ணால கவர்ந்துட்டோம், அவனுக்கு என்ன பிடிச்சி போச்சு, எனக்கும் அவனை பிடிச்சி போச்சு. இப்படி இப்ப மனசுல அவனை வஞ்சிட்ட பிறகு வேற யாரோ ஒருத்தர் எடுத்து வில்லை ஒழிச்சா நம்ம என்ன கதி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இத கண்ணதாசன் அழகா சொல்வார். மன்னவன் யாரோ முனிவன் முன்புறம், ஸ்ரீராமன் பின்புறம், சீதை அவனிடம், மன்னவன் எவனோ வில்லை எடுத்தான், ஜானகி கலங்கி விட்டான்னு ஒரு வரி போடுவார். அந்த மாதிரி அந்த மன்னவன் யாரோ ஒரு வில்லை எடுத்தானமே எப்படி என்பது யாரும் இல்லை. ராமபிரான் அந்த வில்லை ஒழித்து தன்னுடைய வீரத்தை நிலைநாட்டி விட்டார் என்று சீதை எல்லாரும் போய் சொல்றாங்க, மகிழ்ச்சி அடைகிறாங்க. அப்புறமே அந்த உடனே பாருங்க, அந்த கல்யாணத்துடைய மகத்துவம் எல்லாம் என்ன சொல்றாங்க, முறையான திருமணம். அந்த முறையான திருமணத்துக்கு ஜனக மகாராஜா தசரதனிடம் ஓலை கொடுத்து அனுப்புகிறார். உன் மகன் வெற்றி வீரத்தில் வெற்றி ஜெயித்து விட்டார், நீங்கள் என் மகளை திருமணம் செய்து கொள்ள நீங்கள் திருமணத்துக்கு நீங்க பெரியவங்க முன்னணி நடத்தி கொடுக்கணும். எப்படிப்பட்ட ஒரு அரேஞ்ச்டு மேரேஜ் எவ்வளவு அழகா அந்த கம்பர் போட்டு அற்புதமா அது சொல்றாரு. இவங்க போறாங்க, போயிட்டு தசரத முனிவர் அவர் ராசா என்ன பண்றாரு, மனைவர்களும் படைக்கலங்களை அழிச்சிட்டு அந்த காட்டுல வரும்போதே நிறைய படலங்கள் வரும். உண்டாற்று படலம் வரும், நீராட்டு படலம் வரும். அந்த அந்த படை வீரர்கள் எல்லாம் அந்த மிதிலாபுரிக்கு வரதுக்குள்ளே அது ஒரு பெரிய கேள்வியா இருக்கும். அந்த நதிகள்ல அவங்க நீராடுறது, இந்த பூக்களை பறிச்சு ஒத்த மேல இந்த கண்ணியரும் காளையரும் விசிறி போட்டுக்கிட்டு ரொம்ப அழகழகா இருக்கும் அந்த ராமாயணம், நம்ம ராமாயணத்துல. அப்படிப்பட்ட வர்ணனைகள் அவங்க இந்த மிதிலாபுரிக்கு சேர்றாங்க. மிதிலாபுரிக்கு சேர்ந்த பிறகு ஜனக மகாராஜா அவர்களை வரவேற்று அழைத்து சென்று அந்த திருமணம் நடக்க போது சீதை அழகாக அலங்கரிக்கப்பட்டார். அடுத்து பார்த்த உடனே ஒரு குலத்துல ஒரு பெண்ணு தான் எடுப்பாங்க. அக்கா தங்கச்சி ஒருத்தன் ரெண்டு பேர் கட்டிக்கிறாங்கனாலே அந்த குடும்பம் 2 பேர் சண்டை தான் வரும் பெரும்பாலும். அப்படிப்பட்ட இடத்துல 4 பெண்கள், 4 இளவரசர்களை, ஒரே குடும்பத்து பெண்கள், ஒரே குடும்பத்து ஆண்களை திருமணம் செய்து கொண்டார்கள். அந்த இடத்துல அண்ணன் தம்பி 4 பேருக்குமே ஒரே குடும்பத்தை சேர்ந்த பெண்களை அந்த மிதிலையில் திருமணம் செய்து வைத்தார்கள். 4 திருமணங்கள் ஒன்றாக நடைபெற்றன. ராமருக்கும் சீதைக்கும் திருமணம் நடந்தது. அதுக்கு இன்னும் படலம் போடுற, மஞ்சள் அரைக்கும் படலம், சுண்ணம் இடிக்கும் படலம், அப்படியே இந்த பெண்கள் அந்த நலங்கு மாவு அடைக்கிறது, நலங்கு மாவு இடிக்கிறது, நலங்கு பாடல் பாடுறது, ராமருக்கு நலங்கு வைக்கிறது, சீதைக்கு நலங்கு, எத்தனை அந்த சடங்குகள் சம்பிரதாயங்கள் இருக்குதோ. அந்த காலத்துல 10 நாள் திருமணம்னா இவங்களுக்கு எத்தனை நாளே திருமணம் தெரியாது. அவ்வளவு அளவுக்கான திருமணம். அற்புதமான ஒரு மார்கழி மாத பஞ்சமி திதியில சீதைக்கும் ராமருக்கும் அற்புதமாக திருமணம் நடைபெற்றது. அந்த பாடல் தான் இன்னமும் சீதா கல்யாண வைபோகமே, ராம கல்யாண வைபோகமே அப்படின்னு பாடுறாங்க. கண்ணூஞ்சல் ஆடினால் சீதை கண்ணூஞ்சல் ஆடினால் சொல்றோம். அந்த சடங்குகளும் சம்பிரதாயங்களும் கம்பன் அழகாக தன்னுடைய கவிதையில் போடுகிறார். சீதாராமன் திருமணம் இங்கே நிறைவுற்றது. சீதைக்கும், அதாவது மகாலட்சுமி ஆகிய அன்னை, அதாவது ஜீவாத்மா என்னும் அன்னை பரமாத்மாவை அடைந்த ஒரு நாளாக அந்த சீதாராமர் திருமணம் இங்கே நடைபெற்றது. நாமும் திருமணத்தை கண்டு கழித்தோம். சீதாராமர், அதாவது என்ன சொல்றது, மகாலட்சுமியை நாம வணங்கி இந்த துவாதசி திதியில நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீபீடே சுரபூஜிதே சங்க சக்கர கதாஹஸ்தே மகாலட்சுமி நமோஸ்துதே நமஸ்தே கருடாரூடே சோலாசுரபயங்கரி சர்வபாபஹரே தேவி மகாலட்சுமி நமோஸ்துதே. வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறும். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. மதிப்பிற்குரிய தேவிகரணி மாதம் அவர்களுக்கு அவருடைய முத்திரை பாடல்கள் பாடி சிறப்பு செய்வார்கள். இன்னும் நேரம் பேசுவாங்க. மிக அருமையாக அந்த ஸ்ரீராம திருமணத்தை சிறப்பாக கொண்டு சென்றார்கள். அவர்களுக்கு சாகின் அமைப்பின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அப்போது அவர்களுக்கு சிறப்பு செய்ய நிகழ்ச்சி மதிப்பிற்குரிய நன்றியுள்ள சேர்மார்களை வரவேற்கிறோம். கஷ்டப்படுங்க பொண்ணோட அப்படியே ஜோராக கைதட்டலாம் சிறப்பாக.
இந்தாங்க. அரியணை அனுமந்தாங்க அங்கதன் குடைவாள் ஏந்த பரதன் வெண் குடை கவிக்க நானே படிட்டு இருந்தா எப்படி கவியரசு ஒடியாப்பா ஓவியா ஒடியா இதுதான் சரி பண்ண ஆமா இங்க வாமா ஓகே இங்க வா நீ உட்கார் அரியணையனுவன் தாங்க அங்கதன் முளைவாலேந்த பரதன் வெண்குடை கவிக்க இருவரும் கவரி பற்ற விரிசிறி குழலி ஓங்க வெண்டையூர் சடையன் தங்கள் மரபுலோ கொடுக்க வாங்கி வசிட்டனே புனைந்தான் மௌலி வசிட்டனே புனைந்தான் மௌலி. மிக்க மகிழ்ச்சி குழந்தைங்க. இந்த குழந்தைகளும் 36 செயல்களும் மிக விவரமாக தெரிவிப்பார்கள். இந்த ஒரு அருமையான நிகழ்ச்சி இன்றைக்கு சாய்கங்கா அமைப்பினுடைய சாய்கங்கா ஆன்மீக சமூக சேவை அமைப்பினுடைய 10வது ஆண்டு அவருடைய ஒரு முடிவாக தற்போது பகவான் அம்மா சொல்லியது போல மீண்டும் மீண்டும் சாய் இங்கே விட்டிருக்கிறார் பகவான். அவர் நம் அனைவருக்குமே 14 வகையான பெயர்களையும் அளித்து அனைவருமே ஆனந்தமாக வைத்திருக்குமாறு அவரை இந்த நேரத்தில் பிரார்த்தனை செய்கிறோம். அம்மா குறிப்பிட்ட ஒரே ஒரு சிறிய தகவல் ஒன்றே ஒன்று அந்த விஷயத்தில் வசிட்டர் அருந்ததி குறிப்பிட்டாங்க. எப்படி ராமனை குறிப்பிடும்போது தசரதன் பையன் சொன்ன உடனே வசிட்டருடைய சீடர்கள் குறிப்பிடுகிறார் இல்லையா? அந்த இப்போ நம்ம கல்யாணங்கள்லாம் பார்க்கலாம். அம்மி மிதித்து அருந்ததி பார்த்தல் இல்லையா? இப்பயுமே அந்த பழக்க வழக்கம் இருக்கு. ராமாயண காலத்தில் இப்பயுமே இருக்கிறது. அது மிகச் சிறப்பு. இந்த சமீப காலத்திலே ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னதாக நாசாவிலே ஒரு எடுக்கப்பட்ட ஒரு தகவல். அம்மா ஒரு நிமிஷம், அம்மா கொஞ்சம் பண்ணி தகவல் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். என்னவென்றால் வசிட்டர் அருந்ததி 2 நட்சத்திரங்கள், 2 நட்சத்திரங்கள் டூயல் ஸ்டார்னு பேர், இரட்டை நட்சத்திரங்கள். இந்த இரட்டை நட்சத்திரங்களும் வானத்தில் தூரத்தில் மின்னிக் கொண்டிருக்கின்றன. ஆனால் நாசாவிலே படம் பிடிக்கும் சாதாரண இரட்டை நட்சத்திரம் என்ன சொன்னால், ஒன்று மத்தியிலே காணப்படும், ஒன்று அதை சுற்றி வரும் என்று குறிப்பிடுகிறார்கள். ஒரு விண்மீனானது நடுவிலே இருக்கும், மற்றொரு விண்மீன் அதை சுற்றி வந்து கொண்டிருக்கும். ஆனால் இந்த வசிட்டர் அருந்ததி நட்சத்திரமானது ஒன்றை ஒன்று சுற்றி வருகிறது. ஐயா குறிப்பிட்டார் இல்லையா? எப்படி கணவன் மனைவி வாழ வேண்டும் என்ற இல்வாழ்க்கையினுடைய சிறப்பை பற்றி வள்ளுவர் குறிப்பிட்டார். கணவனை தொடர்ந்து மனைவி, மனைவியை தொடர்ந்து கணவன். வசிட்டர் நட்சத்திரம் சுற்றி வருகிறது, அதை தொடர்ந்து அருந்ததி நட்சத்திரம் சுற்றி வருகிறது. அது மட்டுமல்ல, இதோட சிறப்பான அம்சம் என்ன சொன்னால், நாசாவிலே அவர்கள் தொலைநோக்கி பலமாக காணும்போது, தொலைநோக்கி வழியாக பார்க்கும்பொழுது 2 நட்சத்திரங்களை எப்பொழுதுமே காண முடியாது. ஒரு விண்மீனாகத்தான் தெரிகிறது. எப்போ பார்த்தாலுமே 2 சேர்த்து தான் ஒன்றாகத்தான் பார்க்க முடியாது தவிர 2 நட்சத்திரங்கள் அவர்கள் பார்க்க முடியவில்லை. இது சரித்திரபூர்வமான தகவல், விஞ்ஞானபூர்வமான தகவல். அப்படிப்பட்ட அருந்ததியினுடைய கற்பின் சிறப்பை, வசிட்டனுடைய மனைவிக்கு மாண்பை கற்பிக்கும் சிறப்பை நமது வேத காலம் தொட்டு நாம் அதை செய்து வருகிறோம். அதே தான் நம்முடைய பாடலிலும். ஐயா அந்த சீதா கல்யாணம் ஒரு சொல்லுங்க. வெய்யக்கணல் தலை வீரனும் மன்னாள், வெய்யக்கணல் தலை வீரனும் மன்னாள் என்று கொடுங்க. கொடுங்கம்மா. மையரு மந்திரம் உம்மை வழங்கா, வெய்யக்கணல் தலை வீரனும் மன்னாள், மை அரு மந்திரம் உம்மை வழங்கா, நெய் அமை ஆவுதி யாவையும் நேர்ந்தான், தையல் தடுக்கை தடக்கை பிடித்தான். இதுதான் அம்மையார் குறிப்பிட்டார்கள். அக்னி சாட்சியாக திருமணம் என்பது இன்றுமே நடைபெற்றக்கூடிய நமது வழக்கம். அது இது இந்த ரிக்வேதத்தில் கொடுக்கப்பட்ட இந்த சடங்குகளை இன்னும் நாம் செய்து வருகிறோம். பொருள் தெரியாமல் செய்து வருகிறோம். பல விஷயங்களை செய்கிறோம், நான் பொருள் தெரிந்து கொள்வதில்லை, விட்டு போயிருக்கு.
இப்படிப்பட்ட ஒரு சீதாராமனுடைய திருமணத்தை மிக சிறப்பாக அம்மையார் எடுத்துரைத்தார்கள். அம்மையாருக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அனைவருக்குமே பணிவான நன்றி. தற்போது சுவாமிக்கு மங்களாரத்தில் நடைபெறுகிறது. அது ஒரு 2 நிமிஷம் தான். மங்களாரத்து முடிவு இப்போ பிரசாதம் முன்னாடியே உண்டா வந்துருச்சு. மங்கள பிரசாதம் மங்களாரத்தில் நிறைவு பெற்ற பிறகு நம்ம இந்த நிகழ்ச்சி நிறைவடைகிறது என்று தெரிவித்துக் கொள்கிறோம். ஓம் ராஜாதிராஜாய பிரசஸ்ய சாகினே நமோ வயம் வைஷ்ணவனாய குர்மகே சமே காமகாமாய மஹ்யோ காமேஸ்வரோ வைஷ்ணவனோ ததாது குபேராய வைஷ்ணவனாய மகாராஜாய நமः. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. நம்முடைய அமைப்பை சேர்ந்த அன்பர்கள் ஒரு நிமிடம் உள்ளே இருக்குமாறு வேண்டிக் கொள்கிறோம். நம் அனைவருக்குமாக அருகிலே உள்ள ஒரு கடையிலே பிரசாதம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அருமையான ஒரு என்ன சொல்கிறது, நாட்டு முறையில் ஏற்பாடு செய்யக்கூடிய அந்த பணியாரம், அந்த கேழ்வரகு அடைய ஒரு முறை இருக்கிறது. நாம் அனைவருமே அதை பகிர்ந்து கொள்ளுமாறு வேண்டிக் கொள்கிறோம். அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. வணக்கம்.